Hi all, a very pleasant evening. This is Faizunisha, wellness coach from Wellsense community. உங்க எல்லாரையுமே இந்த phenomenal weight loss sessionல நான் invite பண்றதுக்கு I am very happy and I am very privileged. இந்த செஷன் யாரு கண்டக்ட் பண்றாங்கன்னா வெல்சன்ஸ் கம்யூனிட்டி. வெல்சன்ஸ் கம்யூனிட்டி யாருன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் ஸ்கின் கேர் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனா ஃபார்ம் பண்ணி நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. Not only in weight loss, PCOD, diabetics, thyroid reversals, all the chronic and degenerative diseases. எங்களுடைய வெல்சன்ஸ் கம்யூனிட்டி ஒரே விஷன் என்ன, டு ஹெல்ப் 1 million people, to give awareness to 1 million people in the year 2024. ஸோ இந்த வெயிட் லாஸ் செஷன் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் சமைப்பாங்க. பட் ஈச் பர்சனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த செஷன்ல நீங்க எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் அண்ட் சஸ்டைனபிள் சேஞ்சஸ் எப்படி நம்ம லைஃப்ல மாத்திக்க முடியும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த செஷன் எப்படி இருக்கும்னா 4 பார்ட்ஸா இந்த செஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சயின்ஸ் பார்ட். சயின்ஸ் பார்ட்டை நமக்கு சொல்லிக் கொடுக்க வரவங்க யாருன்னா வசந்தி மேம். ஷீ இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் நியூட்ரிஷனிஸ்ட். அவங்க எல்லா நாட் ஓன்லி இன் வெயிட் லாஸ் லைக் பிசிஓடில அவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட், தைராய்டு ரிவர்சல்ஸ், டயபெட்டிக் ரிவர்சல்ஸ் நிறைய பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் தி டெஸ்டிமோனியல் பார்ட். எங்க வெல்சன்ஸ் கம்யூனிட்டி கூட டயட் இருந்து நிறைய பேர் அவங்களுடைய வெயிட் லாஸை வந்து நிறைய அவங்களுடைய ஹாப்பியா அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி இன் வெயிட் லாஸ் மட்டும் சொல்லலாம், மற்ற கிரானிக் இஷ்யூஸ்ல இருந்து. நெக்ஸ்ட் கம்ஸ் தி பேனலிஸ்ட் பார்ட். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாரையுமே நாங்க இன்வைட் பண்ண முடியாது. ஸோ வி ஆர் இன்வைட்டிங் 3 panelists here to share their happiness here. So last and foremost part is the most important part here. நம்ம கூட senior most nutritionist Mrs. Shabnam ma'am இங்க வந்து அவங்களுடைய நம்மளுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை வந்து நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண வருவாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம என்ன சாப்பிட்றதுனால இப்படி ஆகுது, எப்படி நம்மளுக்கு இப்படி உடம்பு போடுது, ஈவன் ஜிம்முக்கு போறோம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஷீ இஸ் ஹியர் டு ரிசால்வ் ஆல் த கொஸ்டின்ஸ். அவங்க ஆல்மோஸ்ட் 300+ கண்ட்ரீஸ்க்கு பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த செஷன் நீங்க என்ன அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ இங்க இருந்து அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து உங்க கோச்சுக்கு அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ப்ரீ கன்சல்டேஷனுக்கு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே எப்படி ஃபேட் லாஸ் ஈஸியா பண்ணலாம் அப்படின்றது பத்தி இங்க தெரிஞ்சுக்க we will invite Vasanthi ma'am here to the digital screen. We welcome you ma'am. Thank you so much. Thank you so much, Faizunisha, for the warm welcome. And yeah, I'm very happy to be here to share the science behind fat loss or weight loss. ஸோ நிறைய பேருக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கு. லைக் நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க, எப்படி மேம் இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இவ்வளோ ஃப்ரீ செஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இது மட்டும் இல்லைங்க, நிறைய லைக் வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, டயபெட்டிஸ், பிசிஓடி, தைராய்டு ரிவர்சல், இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நாங்கள் ஃப்ரீ செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அண்ட் ஆல்சோ கிட்ஸ் செஷன்ஸ் கூட நிறைய லாங்குவேஜஸ்ல, மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த செஷன்ல வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் எப்படி பண்ணலாம், லைக் எப்படி இது நடக்குது, எப்படி இது பாசிபிள், 120 days 20 kgs வரைக்கும் எப்படி கம்மி பண்ண முடியும், அண்ட் எப்படி இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சயின்ஸ் பிஹைண்ட் ஃபேட் லாஸ் ஆர் வெயிட் லாஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம செஷனுக்குள்ள போகலாம். எஸ், ஸோ வெயிட் லாஸ் அது அப்படி சொல்றதை விட ஃபேட் லாஸ்ன்னு சொல்றது ரொம்ப ஆக்சுவலா பொருந்தும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, லைக் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், வெல்னஸ், லைக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கார்டியோ, விட்டமின், மோட்டிவேஷன், எல்லாமே லைக் இட் இஸ் 360 degree வியூ மாதிரிங்க வெயிட் லாஸ்ங்கிறது. லைக் இது ஒரு விஷயம் பண்ணா வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கிடையாது. இட் இஸ் அ ஹோல்சம் 360 degree ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் உங்களுக்கு வெயிட் லாஸ்ங்கிறது ஒரு நல்ல ஒரு லைக் எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு ப்ராசஸா அது உங்களுக்கு வந்து சேரும். ஸோ விட்டமின்ஸ், கேலரிஸ், நேச்சுரலா ஒரு ஆர்கானிக் முறையில நம்ம பண்ணும்போது தான் நம்ம வெயிட் லாஸ் ஹோலிஸ்டிக்கா நடக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாம்.
ஸோ இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா லைக் 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 முன்னாடி இப்போ இருக்கிறத விட இப்போ ஒபிசிட்டி வந்து ரொம்ப ரைஸ்ல இருக்கு. அண்ட் 4ல 3 இந்தியன்ஸ்க்கு லைக் ஓவர் வெயிட் கேட்டகரியில இருக்காங்க. அண்ட் விச் இஸ் ஷாக்கிங் நம்பர். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீன்ல 73% ஆஃப் அர்பன் இந்தியன்ஸ் வந்து ஓவர் வெயிட்ல இருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் த அர்பன் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்ல இருக்காங்க. இந்த ரிஸ்க் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 to 38ன்னு சொல்றோம். ஏன்னா இப்போ லைக் நம்மளே பார்த்தீங்கன்னா காலேஜ் டேஸ்ல இல்ல ஸ்கூல் டேஸ்ல லைக் நார்மல் வெயிட் தான் இருந்திருப்போம். பட் இப்போ லைக் ஆஃப்டர் மேரேஜ் நெறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் இல்லையா? லைக் எனக்கு போஸ்ட்பார்டம் வெயிட் இருக்கு. இல்ல லைக் ஆஃப்டர் மேரேஜ் நான் வெயிட் போட்டுட்டேன். ஸோ இதுக்கு எல்லாம் என்ன ரீசன் அப்டின்னா, பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் இல்ல நம்மளுக்கு. அண்ட் ஆல்சோ நெறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் நெறைய செடென்டரி லைஃப் ஸ்டைல்குள்ள நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் இந்த ரிஸ்க் ஏஜ் பார்த்தீங்கன்னா 28 to 38 இயர்ஸ்ன்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ இருக்கிற இந்த லைக் 26க்கு மேல அப்படின்னு போகும்போது 38க்குள்ள தான் இந்த கேட்டகரியில வராங்க. மென் அண்ட் விமென் போத். ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் பிஎம்ஐ வந்து 25.5ன்னு சொல்லியிருக்கோம். பட் ஆனா நம்ம வெல்சன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 22 பிஎம்ஐ தான் கரெக்ட்டா ஃபாலோ பண்றோம். அண்ட் இது இந்த ஒபிசிட்டிங்கிறது வந்து இட் இஸ் பிகமிங் அ குளோபல் எபிடமிக். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியால மட்டும் இந்த ஷாக்கிங் நம்பர் உங்களுக்கு இங்க லெஃப்ட்ல குடுத்திருக்காங்க. பட் ஓவரால் ஒபிசிட்டிங்கிறது லைக் ரொம்ப ஹியூஜ் ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் 2045க்குள்ள லைக் கிட்டத்தட்ட 75% ஆஃப் ஓவரால் பீப்பிள் வந்து இந்த ஒபிஸ் கேட்டகரிக்குள்ள வரப்போறாங்கன்ற ஷாக்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அண்ட் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நம்ப இந்த 3 மோஸ்ட் லைக் ஒபீஸ் கண்ட்ரீஸ்ல இருக்கிறோம் நம்பளும். ஸோ அது அகைன் இட் இஸ் அ காஸ் ஆஃப் கன்சர்ன். நம்ம கன்சர்ன்ல இருக்கணும். அண்ட் லைக் இங்க பாத்தீங்கன்னா மோர் தென் 2 பில்லியன் அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்ல சில்ட்ரனுமே வந்து இந்த கேட்டகரியில ஸ்லோவா வந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் நம்மளோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம போய் விளையாடுவோம் வெளிய. அண்ட் நிறைய நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடுவோம். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாமே ஃபுல்லா ஜங்க் ஃபுட் அண்ட் அவங்க லைஃப் ஸ்டைலே ரொம்ப மாறிடுச்சு. வீடியோ கேம்ஸ் அண்ட் மொபைல்ஸ், கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இப்படி மாறிடுச்சு. ஸோ அதனால லைக் சில்ட்ரனுமே வந்து இந்த கேட்டகரிக்குள்ள ஸ்லோவா வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கிரீன் போலாம். நெக்ஸ்ட். நான் சொன்ன மாரி தான் லாஸ்ட் இதுல ஒபிசிட்டி வந்து நியர்லி ட்ரிபிள் ஆக்கிட்டு இருக்கு. அண்ட் 2045க்குள்ள நம்ம எங்க இருக்கோம்னா 75% வந்து ஓவராலா நம்ம ஒபிஸ் கேட்டகரியில வரப்போறோம். அண்ட் இங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 1917ல 45% தான் இருக்காங்க. பட் இப்போ வந்து 74% கிட்ட தே ஆர் ஆல்ரெடி இன் ஓவர் வெயிட். ஸோ நம்ப இத ஒரு காஸ் ஆஃப் இதுவா எடுத்துக்கிட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கண்டிப்பா இப்ப எடுக்கல அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுமே ரொம்ப பாதிக்கப்பட போறாங்க. ஸோ இப்போ நீங்க எல்லாருமே இந்த செஷன்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஹெல்த்த வந்து கன்சர்ன் பண்ணி லைக் நம்ம ஏதாச்சும் ஒரு வெயிட் லாஸ் ஜர்னி பண்ணணும், இல்ல நம்மளோட ஹெல்த்த ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இட் இஸ் அப்ரிஷியேட்டட். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கிரீன் போலாம். ஸோ ரிஸ்க் ஆஃப் ஓவர் வெயிட் லைக் இந்த ஹெல்த் ரிஸ்க் எப்படி இந்த ஓவர் வெயிட்ல இருக்கிறதுனால என்னென்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க தெரியும் டைப் 2 டயபிட்டிஸ் அப்படின்றது. ஸோ அந்த இது மெயினா எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான். ஸோ இதுக்குள்ள டைப் 2க்குள்ள டயபிட்டிஸ்க்குள்ள நீங்க போக ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் ஆல்சோ ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ பிளட் ப்ரெஷர் இன் சென்ஸ் ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அது அதோட இது பாத்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக் ஆல்சோ. ஸோ இந்த ஹை பிபி இருக்கிறவங்க டிரெக்டாவே ஹார்ட் டிசீஸ்க்குள்ள போறதுக்கு தேர் ஆர் மோர் சான்சஸ். அண்ட் இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட்னு சொல்லலாம். லைக் இப்போ ஹை கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் போது நம்ம குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால்னு இருக்கு ஹெச்டிஎல் எல்டிஎல். ஸோ அதை வச்சு வி கேன் டிசைட். அண்ட் இந்த கால் பிளாடர் டிசீஸுமே நம்மளுக்கு இந்த ஓவர் வெயிட் இருக்கிறதுனால இட் வில் பி லைக் மோர் ப்ராமினென்ட் இந்த இதுல. அண்ட் ஆல்சோ நீங்க இந்த இமேஜ் பாத்தீங்கன்னாலே தெரியும் ஸ்லீப் ஆப்னியா லைக் நம்மளுக்கு ரொம்ப டயர்டாவும் ரொம்ப ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி வில் ஆல்வேஸ் பி இன்டு தட். அண்ட் ஃபேட்டி லிவர் டிசீஸ் பத்தி நிறைய சொல்லணும். லைக் அது ஒரு தனி சாப்டர் தனி ஒரு இது. ஸோ ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து லைக் ஆல்கஹால் குடிச்சா மட்டும்தான் வரும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் தட் இஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. லைக் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரும் இருக்கு. ஸோ ஒபீஸ் கேட்டகரியில இருக்கவங்க லைக் வென் யூ do blood checks like இந்த lipid profile எல்லாம் பார்க்கும்போது we'll come to know that they are into fatty liver disease. and childrenமே நிறைய பேர் இப்போ இந்த fatty liver disease நான் alcoholic fatty liver diseaseல வந்துட்டு இருக்காங்க, which is a major concern for us. and osteoarthritis like பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் லைக் இந்த நடுவுல இருக்க கார்டிலேஜ் வந்து நிறைய தேய ஆரம்பிச்சிரும். லைக் நம்மளோட வெயிட்ட பேலன்ஸ் பண்றதே அந்த நீஸ் தானங்க. ஸோ
அந்த நீஸ்க்குள்ள அந்த கார்டிலேஜ் வந்து ப்ராப்பரா இல்ல அண்ட் இட் இஸ் லைக் ஷேப் மாறுது ஆல்சோ உதிர ஆரம்பிக்குது அப்படின்னும் போது இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நம்மளோட லைஃபே வந்து ரொம்ப லீட் பண்ண லைக் நார்மல் லைஃப லீட் பண்ண முடியாம நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அண்ட் லாஸ்ட் கேன்சர். ஸோ இதையுமே நம்ம ஓவர் வெயிட்ல இருக்கிறோம் அப்படின்னா இந்த லைக் மேஜர்லி நம்ம சாப்பிடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ். ஸோ கேன்சர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அதோட மேஜர் ஃபுட் சோர்ஸே குளுக்கோஸ் தான். ஸோ அது எடுத்து எடுத்து நிறைய பரவ ஆரம்பிக்கும். ஸோ அப்படி அந்த குளுக்கோஸை நம்ம கட் பண்ணும்போது தான் இந்த லைக் இந்த ஓவர் வெயிட்ல இல்லாம நம்ம ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் ஹெல்தி லைஃப் ஸ்டைல வரும்போது தான் இந்த கேன்சர் மாதிரியான நிறைய விஷயங்களும் நம்ம தவிர்க்க முடியும். ஸோ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் இஸ் தி அண்டர் வெயிட் கேட்டகரி தட் இஸ் the index வந்து 18.5. நார்மல் இஸ் 18.5 to 24.9. நான் சொன்ன மாதிரி நம்மளோட நார்மல் பாடி மாஸ் இண்டெக்ஸோட பிஎம்ஐ வந்து லைக் 22 ஃபாலோ பண்ணுவோம் நம்ம வெல்சன்ஸ்ல. அண்ட் இது இந்த சார்ட் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் லைக் நீங்க எந்த ஹைட்ல இருக்கீங்க அண்ட் எந்த வெயிட்ல இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு யூ கேன் டிசைட் லைக் நம்ம நார்மல் வெயிட்ல இருக்கோமா இல்ல நார்மல் ஐடியல் வெயிட்ல தான் இருக்கோமா, நம்ம பிஎம்ஐ என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த சார்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லைக் கூகுள்லயுமே இருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் நீங்க போய் உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் போட்டு நீங்க எந்த பிஎம்ஐல இருக்கீங்கன்னு பாத்துக்கிறது இட் இஸ் வெரி குட். அண்ட் யா நெக்ஸ்ட் போலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சுலின் நான் சொன்ன மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் மெயின் ரீசன். அண்ட் இது பாத்தீங்கன்னா இது ஒரு செல். ஸோ செல்லுக்கு ஒரு கீ மாதிரி தான் இன்சுலின். எப்படின்னா நம்ம சாப்பிடுற நிறைய ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா இட்லி தோசை இது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் தான். மேஜர்லி டீ காஃபி குடிக்கிறது அண்ட் எல்லாமே நிறைய கார்ப்ஸா நம்ம எடுக்கிறோம். ஸோ இது எல்லாமே குளுக்கோஸா மாறப்போகுது அண்ட் மாறி நம்ம செல்லுக்கு கொண்டு போறதாங்க இந்த இன்சுலின். ஸோ இதுதான் ஒரு கீ மாதிரி அந்த செல்லுக்கு. and நம்ம செல்லுக்கு எனர்ஜி சோர்ஸே இதுதான் இந்த குளுக்கோஸ் தான். ஸோ அதை கொண்டு போய் சேர்க்கணும்னா இன்சுலினால மட்டும் தான் முடியும். அண்ட் அது ஒரு கீ மாதிரி செல்லுக்கு. ஸோ அதுதான் இந்த பிக்சரை டெபிக் பண்ணிருக்காங்க. சோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம நம்ம கம்மி பண்ணா மட்டும் தான் இது எல்லாமே நம்மளுக்கு பாசிபிள். அதாவது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய கார்ப்ஸ் எடுக்க 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 நம்ம செல் ஒரு கட்டத்துல அந்த குளுக்கோஸ வாங்காம லைக் அதுக்கு போதும் இல்லையா, லைக் செல்லுக்கு தெரியும் எவ்வளவு குளுக்கோஸ் வேணும்னு சொல்லிட்டு. So நம்ம அதை மீறிய கொடுக்கும் போது அங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. சோ அதுதான் நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றோம். அண்ட் அந்த அந்த இன்சுலின் என்ன பண்ணும்னா அத அந்த குளுக்கோஸை வந்து ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி நம்ம இப்போ ஒபீஸ் கேட்டகரியில இருக்கோம். ஸோ இதுதான் நடக்குது. அண்ட் இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் எல்லாமே பிகாஸ் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ ஹார்ட் டிசீஸ் அண்ட் லிபிட் ப்ராப்ளம்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்டிஎல் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் அண்ட் ட்ரைகிளிசரைட் லெவல் இதெல்லாம் பாக்குறது. அண்ட் ஹைப்பர் டென்ஷன், டைப் 2 டயபிட்டிஸ், டிமென்ஷியா, கேன்சர், மேஜர்லி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். ஸோ இதுக்குமே மெயின் ரீசன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான். அண்ட் இது இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இரெகுலர் பீரியட்ஸ் ஆகுறது அண்ட் லைக் இன்ஃபர்டிலிட்டியுமே நிறைய பேருக்கு இஷ்யூவா இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் பிசிஓடி பிசிஓஎஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸுமே வந்து இட் இஸ் மேஜர் காஸ் ஆஃப் கன்சர்ன் இப்போ இருக்கிற காலகட்டத்துல. சோ இந்த சார்ட் கீழே இருக்கிறத பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைக் கிரீன் அண்ட் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான அந்த ஒரு லெவல் மாதிரி. ஸோ வென் யூ டேக் 0 இண்டிகேட்ஸ் குட் லைக் ஃபேட் நிறைய எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆகாது. ஸோ லைக் இந்த ஃபேட் நிறைய இன்டேக் பண்ணணும் அண்ட் ப்ரோட்டீன் லைக் இட் இஸ் கோயிங் டு செக்ரீட் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆல்சோ இஸ் குட். பட் இந்த சைட் ரெட் சைட் பாத்தீங்கன்னா டியூபர்ஸ் லைக் இந்த பூமிக்கு அடியில விளையறது அது சாப்பிட தவிர்க்கணும். அண்ட் ஆல்சோ ரிஃபைன் கார்ப்ஸ்ன்னு சொல்லும் போது லைக் நார்மல் பேக்கேஜ் ஃபுட்ஸ் ஆகட்டும் இல்ல கார்போஹைட்ரேட்ஸ் இந்த மாதிரி நிறைஞ்ச ஜூசஸ் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் குடிக்கிறத நிப்பாட்டினீங்கன்னா லைக் இட் வில் பி குட் ஃபார் யோர் ஹெல்த். அண்ட் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுமே நம்ம கம்மி பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் போலாம். சோ நான் எப்படி இந்த ப்ராசஸ் நடக்க போகுது, எப்படி நம்ம இந்த ஸ்டோர் ஆன ஃபேட்டை எப்படி நம்ம பர்ன் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த ப்ராசஸ் கிளைகோஜீனாலைசிஸ். சோ நம்ம இங்க பாக்குறது ஈட்டிங். சோ சப்போஸ் நம்ம ஒரு கார்ப் எடுக்கிறோம், இங்க ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. சோ கார்ப் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சோ என்ன ஆக போகுதுன்னா நம்ம பிளட்ல சுகரா அது மாறும். சோ குளுக்கோஸா மாறும். அந்த குளுக்கோஸ் இட் இஸ் கோயிங் டு பி பிக்ட் அப் பை த இன்சுலின். சோ இந்த பான்கிரியாஸ்ங்கிறது தான் வந்து நம்ம அந்த பான்கிரியாஸ்ல பீட்டா செல்ஸ்னு இருக்கும். சோ அதுதான் இன்சுலினை செக்ரீட் பண்ண போகுது. சோ அந்த இன்சுலின் இந்த குளுக்கோஸை கொண்டு போய் லைக் அடிப்போஸ் செல்ஸ் அந்த குளுக்கோஸ் அதாவது நம்ம தேவை இல்லாத அந்த செல்ல எடுத்து மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம ஃபேட்டா ஸ்டோர் ஆயிரும். சோ இந்த ஃபாஸ்டிங் டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஃபாஸ்டிங் டைம்ல என்ன நடக்குது, சப்போஸ் நம்ம சாப்பிடாத டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிளட் சுகர் எல்லாமே இந்த ஆல்பா செல்ஸ் என்ன பண்ணும், குளுக்கோகான்ன்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். சோ அந்த குளுக்கோகான் லைக்
இந்த கிளைகோஜன் அதாவது இந்த ஃபேட் ஸ்டோர குளுக்கோஸா மாத்தி நம்மளுக்கு எனர்ஜியா குடுக்கும். சோ இந்த ப்ராசஸ் தான் நம்மளுக்கு லைக் அந்த ஒபீஸ் ஐ மீன் ஃபேட் லாஸ்க்கு மேஜரா ஹெல்ப் பண்ண போகுது. சோ இந்த குளுக்கோகான தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் இன்சுலின். இன்சுலின் விட இந்த குளுக்கோகான் ஆக்டிவேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஃபேட் லாஸ் ஆர் வெயிட் லாஸ் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா லைக் நடக்கும். அண்ட் அது அப்படிதான் 120 டேஸ்ல 20 கிலோஸும் நம்மளுக்கு கம்மி ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. This is all about glycogenolysis process. Next போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 4 பில்லர்ஸ் பத்தி நான் சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட வெல்சன்ஸ் கமிட்டிய பொறுத்தவரைக்கும் இதுதான் அந்த 4 பில்லர்ஸ் ஆஃப் ஆப்டிமல் ஹெல்த்த வந்து நாங்க ஃபாலோ பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த்ன்னு 2ஆ நம்ம பிரிக்கிறோம். ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்னா போது பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிட்யூட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம டயட்குள்ள வரும்போது. லைக் வேற இப்ப நீங்க டயட் பண்ண போறீங்க அப்படின்னு யார்ட்டனா சொல்லும்போது லைக் நெறைய பேரு சொல்லுவாங்க, "எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் முடியாது உன்னால. இப்படிலாம் பண்ணாத. லைக் இதெல்லாம் குட் இல்ல. இதெல்லாம் இட்ஸ் வெரி பேட்." அப்படின்லாம் நெறைய சொல்லுவாங்க. சோ தட் இஸ் அந்த ஒரு அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம இதுக்குள்ள நம்மளுக்காக பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிட்யூடோட பண்ணும்போது இட் வில் கிவ் அமேசிங் ரிசல்ட். சோ அதுதான் இந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிட்யூட். அண்ட் அடெக்வேட் ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். சோ ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அது நீங்க வந்து கண்டிப்பா அது பண்ணணும். அண்ட் பிசிக்கல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் இஸ் 20% லைக் யா மீடியமா நீங்க வாக்கிங் போறது லைக் ஹாஃப் அன் ஹவர் ஆஃப் வாக்கிங் ஒரு ஜாகிங் பண்றது இந்த மாதிரி லைக் மினிமலான பிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். அண்ட் இங்க ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் இங்க தான் நம்ம வெல்சன்ஸ் கம்யூனிட்டில நம்ம கோச்சஸ் எல்லாமே லைக் இங்க கான்சென்ட்ரேட் பண்றது நம்ம ஹெல்ப் பண்ண போறது உங்களுக்கு இந்த பார்ட்ல தான் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ எப்படி என்ன ஃபுட் எடுத்துக்கணும், என்ன ஃபுட் எடுக்கக்கூடாது, ஸோ இதுல எல்லாமே நம்ம கைட் பண்ண போறோம் உங்களை. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த ஹெல்த் அசஸ்மென்ட் பத்தி பார்க்கும்போது, யூ நோ ஃபர்ஸ்ட் உங்களோட பிஎம்ஐ பாருங்க. நம்ம அந்த சார்ட் பார்த்தோம் இல்லையா? சோ அந்த மாதிரி நீங்க எங்க நிக்கிறீங்க? உங்க ஒபீஸ் கேட்டகரில இருக்கீங்களா? இல்ல நார்மல் பிஎம்ஐல இருக்கீங்களான்னு ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அனலைஸ் யுவர்செல்ஃப் ஃபர்ஸ்ட். அண்ட் வி வில் நீட் அ செட் ஆஃப் பிளட் டெஸ்ட் லைக் பார்க்கறதுக்கு உங்களோட ஹெல்த்த அசஸ் பண்றதுக்கு லைக் லிபிட் ப்ரொஃபைல். லிபிட் ப்ரொஃபைல் நான் சொல்லும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் HDL, LDL, ட்ரைகிளிசரைட். சோ இதோட வேல்யூ எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம், அசஸ் பண்ணலாம். அண்ட் HbA1c அப்படின்ன போது உங்களோட 3 மந்த்ஸோட பிளட் சுகர் ஆவரேஜ். சோ அது வந்து உங்களுக்கு பிளட் டெஸ்ட்ல தெரிஞ்சிரும். நீங்க 3 மந்த்ஸா எப்படி இருக்கீங்க? டயபெட்டிக்ல இருக்கீங்களா? ப்ரீ டயபெட்டிக் இருக்கீங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். அண்ட் தைராய்டு அப்படின்ன போது நெறைய பேரு லைக் தைராய்டு வேல்யூஸ் TSH வேல்யூஸ் பார்க்கும்போது லைக் ரொம்ப ஹையா இருக்கும். சோ அவங்க எல்லாமே வெயிட் கெயின் ஏன் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் தைராய்டிசம் இருக்கும். சோ அப்ப வந்து அவங்க வெயிட் கெயின் ரொம்ப டிராஸ்டிக்கா லைக் 2 மந்த்ஸ்ல 3 மந்த்ஸ்லயே ரொம்ப வெயிட் கெயின் ஆயிருவாங்க. சோ அப்படி இந்த இஷ்யூஸ் பார்க்கறதுக்கு தான் தைராய்டு டெஸ்ட். அண்ட் ஆல்சோ ஹீமோகுளோபின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த லெவல் வந்து லைக் 12க்கு கீழ லைக் 11, 12 லைக் 10க்கு கீழ ரொம்ப இருந்ததுன்னா இட் இஸ் அ மேஜர் காஸ் ஆஃப் கன்சர்ன். அதனால ஹீமோகுளோபின் லெவலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கிரியாட்டினைன் இஸ் டு செக் ஃபார் யுவர் கிட்னி ஃபங்ஷன்ஸ். சோ இது எல்லாமே இந்த டெஸ்ட் இந்த அசஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுல உங்களோட சப்போஸ் உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஹீமோகுளோபின் லெவல்ஸ் ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னா we will be like suggesting you some supplements எடுக்கிறது is good so that your hemoglobin levels will be coming up. and vitamin D இந்த மாதிரி எல்லாம் கம்மியா இருக்கும்போது supplements கொடுத்தா you will have a good like அந்த இந்த கண்ட்ரோல் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூஸும் நல்ல ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ யா நெக்ஸ்ட் ஸோ ஐ திங்க் யா இட்ஸ் ஓவர். ஸோ இப்போ நம்மளோட சயின்ஸ் பாட்டெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா எழுதி வச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிமோனியல்ஸ். ஸோ நாங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். நிறைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி லைக் சக்சஸ்ஃபுல்லாகவும் முடிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய லைக் நல்ல ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடோட நிறைய பேரும் ஷேர் பண்ண வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வீடியோவை பார்த்துடலாம்.
எஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ இவங்களோட அமேசிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்ப இருக்கிற இவங்க எல்லாரையுமே நம்மளால கூப்பிட்டு பேச முடியாது. அண்ட் நம்மளுக்காக ஒரு 3 பேனலிஸ்ட் வந்திருக்காங்க அவங்களோட ஜேர்னியை ஷேர் பண்றதுக்காக. அண்ட் யா வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் இன்வைட் தெம். யா ஹரிதா சங்கர் மேம் ஃப்ரம் நெல்லூர். வெல்கம் யூ மேம். ஹாய் மேம். Hi, நெக்ஸ்ட் ma'am. How are you? குட் Yeah. மேம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் விஜி சதீஷ் மேம் ஃப்ரம் சென்னை. Hi, ma'am. And Praveena ma'am from Chennai. Yes. Hi ma'am. Start with Harita ma'am. Harita ma'am உங்களோட ஜர்னியை ஷேர் பண்ணிக்கோங்க மேம். Yeah, sure, ma'am. Hi, ma'am. How are you? I'm good ma'am. Thank you so much. How are you? Yeah, good. Yeah, hi all. This is Haritha Shekhar from Nellore. நான் எப்படி வெல்சன்ஸ் கம்பெனி காண்டாக்ட் பண்ணேன்னா அந்த மேமை காண்டாக்ட் பண்ணா த்ரூ மை சிஸ்டர். அவளுக்கும் ஒரு 5 இயர்ஸா பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது. ஸோ மேம் ஹெல்ப் கைடன்ஸோட வந்து பிசிஓடி ப்ராப்ளம்ஸும் ரிவர்ஸ் பண்ணிட்டு அவளோட ஐடியல் வெயிட்டும் ரீச் பண்ணிட்டா. இப்போ ஹெல்த்தியா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கா. இட்ஸ் பீன் 6 months நவ். அவ அந்த டயட் ஸ்டாப் பண்ணி ஐடியல் வெயிட்டும் இருக்கா. நெக்ஸ்ட் அவ பீரியட்ஸும் ரெகுலரா இருக்கு இந்த இப்போ. ஸோ அவகிட்ட மேமோட காண்டாக்ட் கேட்டு நான் வந்து மேமை காண்டாக்ட் பண்ணேன். எனக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ்னா am I audible மேம்? Yes ma'am, you are audible. யா எனக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ்னா எனக்கு வந்து பிரெக்னன்சில வந்து தைராய்டு இருந்துச்சு. ஸோ த்ரூ தட் நான் வெயிட்டும் புட் ஆன் பண்ணிட்டேன். ஸோ தைராய்டுன்னா அது லைஃப் லாங் அப்படியே போயிட்டு இருக்கும். லைஃப் லாங் நம்ம அதை மெடிகேஷன் யூஸ் பண்ணோம். ஏன்னா இது எனக்கு வந்து ஏன் இந்த டவுட் வந்துன்னா எனக்கு என்னோட மதருக்கும் இருந்து கிராண்ட் மதருக்கும் இருந்து. ஸோ அது அப்படியே ஹெரிடிட்டி எனக்கும் வந்துடுச்சா அப்படியே 3 years அப்படியே நான் லைஃப் லாங் அந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுமா அப்படியே திங்கிங் ப்ராசஸ்ல இருக்கும்போது கரெக்டா மேமை காண்டாக்ட் பண்ணேன். ஸோ வித் மேம் கைடன்ஸ் நான் வந்து என்னோட ஐடியல் வெயிட்டும் ரீச் பண்ணிட்டேன். நான் தைராய்டு ரிவர்ஸ் பண்ணிட்டு என்னோட இப்போ நான் வந்து மெயின்டெனன்ஸ் டயட்ல இருக்கேன். ஹாப்பியா இருக்கேன். எந்த கரெக்டா டயட் கம்ப்ளீட் ஆகி 1 month ஆக போகுது. நான் அதே வெயிட்ல இருக்கேன். டேப்லெட்ஸும் போடாம ஜாலியா இருக்கேன். என்ன பார்த்து என் ஹஸ்பண்டும் வந்து இந்த டயட்டை ஸ்டார்ட் பண்ணாரு. இட்ஸ் பீன் கோயிங் டு பி 1 month now. அவரும் ஒரு 5 kgs கிட்ட ரெடியூஸ் பண்ணிட்டாரு. அவரும் ஹாப்பியா ஜாலியா இருக்காரு. ஸோ இந்த ப்ராசஸ் த்ரூ எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு எப்படி சாப்பிடணும். ஸோ எங்க கிட்டுக்கும் அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இஸ் ஆல்சோ எந்த சாப்பிட்டா நல்லது, எது வாட் இஸ் குட் ஹேபிட், வாட் இஸ் பேட் ஹேபிட் ஒரு ஐடியா வந்திருக்கு. இப்போ யார்கிட்டயாச்சும் அவங்க கிட்ட போய் சொல்லணும்னா அவனே சப்போஸ் யாராச்சும் அவனுக்கு ஐஸ்கிரீமோ சாக்லேட் ஏதாவது ஆஃபர் பண்ணா இஸ் ரெடி டு சே திஸ் இஸ் பேட் திஸ் இஸ் குட் அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கு. ஸோ இஸ் நோ வாட் இஸ் குட் டு ஈட், வாட் இஸ் பேட். யாராவது சப்போஸ் ஏதாவது சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆஃபர் பண்ணா எங்களை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அம்மா நான் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா இல்ல ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஜ்ல இருந்து இப்போ வந்து அவனே ரெஸ்பான்ஸ் பண்ண பேட் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற ஸ்டேஜ் வரையும் வந்துருச்சு. ஸோ ஹாப்பி. இந்த சேஞ்சஸ் வந்து ஒருத்தருக்கு இல்ல டோட்டலா இம்பாக்ட் ஆனது நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அண்ட் தேங்க்யூ மேம் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ வெல்சன் கமிட்டி ஃபார் கிரியேட்டிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஹரிதா மேம். உங்களோட மட்டும் நிக்காம உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் உங்க சன்னுக்குமே நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. ஸோ இட் இஸ் வெரி நைஸ் டு சி யூ ஆஸ் அ ஃபேமிலியா நீங்க இவால்வ் ஆகிறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் இன்சைட்ஸ் ஆன் யுவர் டயட் ஜர்னி. தேங்க்யூ சோ மச். ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் இன்வைட் விஜி சதீஷ் மேம். மேம் உங்களோட ஜர்னியை ஷேர் பண்ணிக்கோங்க மேம். Hi, ma'am. ஹாய் மேம். Yeah. First of all, very happy to see you. என்னை நீங்க இன்வைட் பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு எப்பவுமே கிடைக்காது இல்லையா? நம்மளோட ஹாப்பினஸ் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் எல்லாருக்கும் கிடைக்காது, எப்பவுமே கிடைக்காது. ஓகே, ஸோ நான் வந்து என்னோட ஹஸ்பண்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி வந்து டயட் பண்ணாருன்னு சொல்லிட்டு. பட் இங்க இருக்க வியூவர்ஸ் எல்லாம் கேட்கணும் இல்லையா? அவர் மோட்டிவேட்டடா இருக்கும் அவங்களுக்கு. என்னோட நேம் விஜயலட்சுமி சதீஷ்குமார். நான் சேலம்ல இருந்து பேசுறேன். ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்ட் நேம் சதீஷ்குமார். அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலி அவரோட ப்ரொஃபஷன் வந்து ஆர்டிஸ்ட். ஓகே, பேசிக்கலி ஒரு ஆர்டிஸ்ட். சிங்கிங் அண்ட் டான்சிங் தான் அவரோட இம்பார்ட்டன்டான ப்ரொஃபஷனலு. கொஞ்சம் அவரோட வெயிட் இன்க்ரீஸ் ஆனதால அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவரால் பண்ண முடியல. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தா நீங்களே பாப்பீங்க எப்படி இருந்தாரு எப்படி ஆயிட்டாரு பாருங்க. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தோன்னே என்னால முடியலப்பா, ரொம்ப ரொம்ப பிரீத்திங் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால மூச்சு வாங்குது, டான்ஸ் பண்ண முடியலப்பா, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால ஃப்ரீயாவே பண்ண முடியல. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஃப்ரீயா ஹாப்பியா பண்ணாதான் நம்ம அவுட்புட் நல்லா கொடுக்க முடியும். பட் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட பண்ணணும்னா அவுட்புட் கொடுக்க முடியாது.
ஆஸ் ஏ ஆர்டிஸ்ட் நம்மளோட என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் ஃபேஸ்ல காமிக்க கூடாது. ஆனா நமக்கு அங்க உள்ள ரொம்ப அவருக்கு கஷ்டமா இருக்கு. ஆனாலும் அவரை வெளிப்படுத்திக்க முடியல. எல்லாமே வீட்டுக்கு வந்து தானே வெளிப்படுத்துவாங்க. சோ அதுக்கப்புறம் தான் நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். இப்படி இருந்தா அவரோட ஆக்சுவலா அவரோட ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆயிடும், அவரோட ப்ரொஃபஷனும் ஸ்பாயில் ஆயிடும். அதுக்கப்புறம் நாங்க வந்து மேம் இன்ஸ்டா மூலயமா ரீச் பண்ணோம். வெரி கிரேட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு. அவங்க ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. ஈவன் பிளட் டெஸ்ட் ஓரியன்டா பண்ணாங்க. என்னடா இது இவங்க டயட் குடுக்குறாங்க, பிளட் டெஸ்ட் அது இதுன்னு சொல்றாங்களே, புதுசா இருந்தது எங்களுக்கு. இது வரைக்கும் நாங்க அதை கேள்விப்படல. பட் பிளட் டெஸ்ட் ஓரியன்டா பண்ணதாலதான் அவருக்கு ஆல்ரெடி ஹீஸ் இன் கேட்வே ஆஃப் ப்ரீ டயபெட்டிக். டயபெட்டிக்ல இப்பதான் வரப்போறான்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால அவரோட வெயிட் லாஸ் மட்டும் இல்ல, அவரோட ஹெல்த்தியான அந்த அவரோட ஹெல்த்தி லைஃபையும் அவர் வந்து ரீச் பண்ணிட்டாரு. அவரோட ப்ரீ டயபெட்டிக் இருந்ததால நல்லவேளை அந்த 4 months டயட்ல ஃபுல்லி ரிவர்ஸ்டு ஃப்ரம் டயபிட்டிஸ் அண்ட் ஐடியல் வெயிட் அவர் ரீச் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு ஹெல்த்தியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அவருக்குன்னு தனி இன்ஸ்டாகிராம் சேனல் தான். அவரோட டான்ஸ் அவங்க ஆக்சுவலி எங்க ஃபேமிலியே ஒரு ஹாப்பியா வந்து ஷேர் பண்ணுவோம். இந்த இன்ஸ்டாகிராம்ல எங்களோட பேஜா இருந்தாலும் அவங்களோட டான்சிங் அண்ட் சிங்கிங் இல்லாம எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு 3-4 monthsக்கு முன்னாடி அப்படி இல்ல. பட் இப்போ அவர் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க நம்மளுடைய கணவர் இல்லையா? ஸோ அவங்களுடைய ஆரோக்கியத்தை நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்கணும். சும்மா ஏதாவது அவங்க ஒர்க் பண்றாங்க வராங்கன்னு இல்லாம அவங்களோட ஹெல்த் மேல நம்ம கவனம் எடுத்துக்கணும். ஸோ நமக்கு அவரு முக்கியம், அவருக்கு நம்ம முக்கியம். அதனால அவரோட ஹெல்த் நான் கவனிச்சுட்டேன். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா அவர் இப்ப ஹாப்பியாவும் ஹெல்த்தியாவும் இருக்கிறதுக்கான ரீசன் கிரெடிட் கோஸ் டு வசந்தி மேம் தென் வெல்சன்ஸ் கம்யூனிட்டி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச் மேம். உங்களோட ஹஸ்பண்ட் தெரியும் எனக்கு எப்படி நீங்க சப்போர்ட் பண்ண, உங்க சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா அவரால் முடிஞ்சிருக்காது. ஸோ தேங்க்யூ சோ மச். அவரை வந்து ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷனுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். தேங்க்யூ. So next let's invite Praveena ma'am from Chennai. Hi Praveena. Okay, I think she had some network issues. No problem. Okay, so next நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான லைக் ரொம்ப ரெக்வெஸ்டட் Q&A பார்ட்டுக்கு போலாம். அண்ட் இந்த Q&A பார்ட்டை கண்டக்ட் பண்றதுக்காக நம்ம வெல்சன்ஸ் கம்யூனிட்டில இருந்து ஒரு சீனியர் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் பிசிஓடி அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம் அவங்கள. ஸோ மிஸ்ஸஸ் ஷப்னம் மேம் அவங்கள நம்ம டிஜிட்டல் ஸ்கிரீன்ல இன்வைட் பண்ணலாம். வெல்கம் யூ மேம். Thank you, Vasanthi. Thank you for your warm welcome. So yes, friends, good evening for everyone over here. So ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. வெல் எக்ஸ்பிளைன்ட், நிறைய பிக்சர்ஸ் வச்சு உங்களோட கிளைண்ட்ஸை வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க வசந்தி. ஸோ எஸ், பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு த ரூட் காஸ் ஆஃப் ஆல் த இஷ்யூஸ் நீங்க பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு அதுல டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, நிறைய கிரானிக் இஷ்யூஸ், அதே மாதிரி மெட்டபாலிக் இஷ்யூஸ், பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி, டயபெட்டிஸ், ஈவன் கேன்சர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே ரூட் காஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியில உடம்புல எதனால ஏற்படுது? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்ம ஈஸியா எல்லாருக்கும் இங்க வியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியணும். ஓகேங்களா? சோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம அணுக்கள் அந்த எனர்ஜியை கொண்டு போய் உங்களுடைய நீங்க சாப்பிடுறீங்க, அந்த எனர்ஜியை வந்து உங்க அணுக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஓகேங்களா? நீங்க ஐடியல் வெயிட்ல இருப்பீங்க, உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே இருக்காது. பட் அது நடக்கல அப்படிங்கும் போது அஃப்கோர்ஸ் இட் கெட்ஸ் அக்யூமுலேட்டட் ஆஸ் ஃபேட். ஓகேங்களா? சோ அது நடக்கல அப்படிங்கும் போது ஏன் ஃபேட் அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் மல்டிபிளிட்டிங். ஓகேங்களா? சோ நம்ம வந்து இப்ப இருக்கிற ஹரி பரி லைஃப்ல வந்துட்டு we literally have no time to plan for our meal. நம்ம ஒரு வேளை உணவு எடுக்கிறோம் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஏதாவது இன்னைக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு யோசிக்கிறோமே தவிர இந்த உணவுல என்ன சத்துக்கள் இருக்கு, நம்ம எடுத்துக்கிற உணவுல வந்து நம்மளுக்கு தேவையான புரதச்சத்து இருக்கா, கொழுப்பு சத்து இருக்கா, எதனால நம்மளுக்கு அடிக்கடி கான்ஸ்டிபேட் ஆகுறோம், ஏன் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு, இத பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்ல.
பிகாஸ் நம்ம இப்ப எல்லாருமே ஒருத்தவங்க 2 பேருன்னு இல்லைங்க, எல்லாருமே அந்த ஹரிபரி லைஃப்ல இருக்கோம். 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்ல என்ன குக் பண்ணி சாப்பிட முடியும், ஆர் ஸ்விக்கி ஜொமேட்டோ. ஸோ இட்ஸ் நாட் லைக் வி கேன் நாட் பிளேம் எனி ஒன். பட் நம்மளோட ஹெல்த்தை நம்ம இங்க டாப் ப்ரையாரிட்டி பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ரிவர்ஸ் பண்றதுங்கிறது இட் இஸ் ஆஸ் ஈஸி ஆஸ் இட். ஓகேங்களா? ஸோ நீங்க அதை அந்த ரெசிஸ்டன்ஸை நீங்க வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க, இன்சுலினுக்கு சென்சிட்டிவா உங்க உடம்ப கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், your cells will start accepting the energy. So கம்ப்ளீட்டா உங்க செல்ஸ் அந்த எனர்ஜி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்க பாடியில இருக்கிற அந்த பேட் ஃபேட் அக்யூமுலேஷன்ங்கிறது கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆக போகுது. ஓகேங்களா? சோ இதுக்கு நம்ம இந்த ப்ராசஸிங் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவை 120 நாட்கள், 120 டேஸ். சோ இப்ப நான் சொன்ன இந்த அற்புதமான ஒரு மேஜிக் நம்ம உடம்புல நம்மளுக்கு ஏற்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க 120 நாட்களுக்கு அழகான ஒரு உணவு பழக்கம், லைஃப் ஸ்டைல், டயட்ரி, இது 2 சேஞ்சஸ்க்குள்ளயும் நீங்க வரணும். நல்ல ஸ்லீப் எடுக்கிறது. எத்தனை பேருக்கு நல்ல ஸ்லீப் இருக்கு சொல்லுங்க? நிறைய பேர் படுக்கும் போதும் ஸ்ட்ரெஸ்ல படுக்கிறோம், தூங்குறோம், எந்திரிக்கும் போதும் அதே ஸ்ட்ரெஸ்ல எந்திரிக்கிறோம், தண்ணி குடிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்றது கிடையாது. சோ இதனால என்னன்னா நிறைய ஸ்கின்ல இஷ்யூஸ் வருது, ஹேர் ஃபால் ஆகுறது, மல்டிபிள் இஷ்யூஸோட கிளைண்ட்ஸை நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சோ அஃப்கோர்ஸ் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினெட்லி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் யூ வுட் ஹவ் நோட்டட் டவுன். ஸோ நாட் ஓன்லி ரிகார்டிங் வெயிட் லாஸ், உங்களுக்கு வேற எந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல டவுட்ஸ் இருந்தாலும் ரிகார்டிங் இன்ஃபர்டிலிட்டி ஆர் பிசிஓடி, டயபிட்டிஸ், கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் யாருக்காவது இருக்கு, வாட் எவர் இட் இஸ், யூ கேன் டெஃபினெட்லி ரேஸ் யுவர் டவுட்ஸ் ஹியர் இன் த டிஜிட்டல் ஸ்கிரீன். உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் சிம்பிள் தெரியும். சோ அந்த ஹேண்ட் சிம்பிளை நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட சைட்ல இருந்து we will be able to unmute you so that உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளை கேட்டு தெளிவுபடுத்திக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இது உங்களுக்கு அமையும். ஓகேங்களா? சோ டெஃபினெட்லி ஏன்னா நம்ம நிறைய இந்த மல்டிபிள் ஈட்டிங் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும் போது இன்சுலின் நம்மளுக்கு செக்ரீட் ஆகிக்கிட்டே இருக்கிறனாலதான் நம்மளால குளூக்கேகான்ங்கிற ஹார்மோனை வேலை செய்யவே விட முடியறது இல்லைங்க. ஓகேங்களா? சோ மெயினா நம்மளுடைய ஃபாஸ்டிங் பீரியட் அவங்க வசந்தி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லைங்களா? நம்மளுடைய ஃபாஸ்டிங், நம்ம நைட் ஃபுல்லா நம்ம வந்து என்ன பண்றோம், ஆக்சுவலி தூங்குறதுங்கிறதே இட்ஸ் ஒன் வே ஆஃப் ஃபாஸ்டிங். ஓகேங்களா? சோ நீங்க ஒரு விதத்துல நீங்க அதுக்கு ஃபாஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். சோ நீங்க தூங்குறீங்க, அப்ப நீங்க ஃபாஸ்டிங் பண்றீங்க அப்படிங்கும் போது அப்படியே நீங்க எந்திரிச்சோன்னே இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே ஆகணும். ஆர் நீங்க என்ன எடுக்கிறீங்க, எந்திரிச்சோன்னு நிறைய பேர் இங்கேயே பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, மேம் நான் வந்துட்டு பால் குடிப்பேன், ஆர்எல்ஸ் நான் எந்திரிச்சோன்னே வந்து பாத்தீங்கன்னா மேம் எஸ். சோ நான் எந்திரிச்சோன்னே வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு ஜூஸ்ல தான் நான் வந்து மாதுளம்பழ ஜூஸ் தான் நான் குடிப்பேன், நான் வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸ் தான் குடிப்பேன், அந்த மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் டெக்னிக்கலி நீங்க என்ன சாப்பிடுறீங்க, ஹவு யோர் டே ஸ்டார்ட்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ உங்களோட டே எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, எந்த உணவோட ஸ்டார்ட் பண்றீங்க, எவ்வளவு நேரம் நீங்க வந்துட்டு ஃபாஸ்டிங்ல இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் எல்லாரோட உடம்புலயும் ஃப்ரெண்ட்ஸ், உங்க உடம்புன்னு கிடையாது, in my body, everybody's body will be having a minimal amount of cancer cells. ஓகேங்களா? சோ அந்த கேன்சர் செல்ஸுக்கு தீனி கொடுக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் சுகர்ஸ். ஓகேங்களா? சோ சுகர் அப்படிங்கும் போது இதை நீங்க தனியா நீங்க வந்துட்டு உங்களுக்கு இட்ஸ் நாட் ரிக்வயர்ட் தட் நீங்க வந்துட்டு தனியா யூ ஹாவ் டு கிவ் அ சுகர், காஃபில தான் சக்கரை போட்டு குடிக்கணுமா, ஆர் வந்துட்டு நான் ஜூஸ் குடிக்கிறனால தானா, ஆர் வந்து ஸ்வீட் சாப்பிட்றனால தானா எனக்கு சுகர் ஏறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி நோ. திஸ் ஹேஸ் ஹை ரிஸ்க் வென் யூ டேக் கார்ப். ஓகேங்களா? ஸோ அடிக்கடி நீங்க உணவுகள் எடுக்கிறது, நிறைய மாவுச்சத்தான உணவுகள் எடுக்கிறது, இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களோட பாடியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கேன்சர் செல்ஸுக்கு தீனியா போயிடுது. சோ நீங்க நைட் நல்லா தூங்கி எந்திரிக்கிறீங்க, சோ அங்கேயும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 6 to 7 hours ஆஃப் நல்ல ஸ்லீப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்னிங் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிறது என்ன மாதிரி எடுக்கிறீங்கிறது யூ ஹேவ் டு அஷ்யூர் தட். ஓகேங்களா? சோ பிகாஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு. சோ அது எல்லாமே யூ வில் பி கெட்டிங் அ கஸ்டமைஸ்டு டயட். டெஃபினெட்லி உங்களோட டிஜிட்டல் ஸ்கிரீன்ல தெரியுற அந்த ஹேண்ட் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா பிகாஸ் வி ஹேவ் அனதர் செஷன் அரௌண்ட் 8 o'clock. சோ அதனால நீங்க குவிக்கா உங்களுடைய டவுட்ஸை நீங்க உங்களோட டிஜிட்டல் ஸ்கிரீன்ல தெரியுற அந்த ஹேண்ட் சிம்பிளை பிரஸ் பண்ணி கேட்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு சாட் பாக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆல்ரெடி ஐ எம் ரிசீவிங் ஃபியூ மெசேஜஸ் இன் சாட் பாக்ஸ். கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் இந்த எல்லா டவுட்ஸுக்குமே. பட் ஸ்டில் யாருக்காவது பர்சனலா கேட்கணும் அப்படின்னா கூட யூ கேன் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆஸ்க் அண்ட் டு raise all your doubts. ஓகேங்களா? சோ நீங்க எடுக்கிற ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோன்னா நல்லா தண்ணி குடிக்கிறது, நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கிறது, ஒரு வாக் பண்றது, டெய்லி ஒரு 2 times ஆவது உங்க ஸ்டூல் ரிலீஸ் பண்றது, ஓகேங்களா? உங்க கட் ஹெல்த்தை நீங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறது, இது எல்லாத்துலயுமே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் நான் பண்றேன் மேம் அப்படின்னா டெக்னிக்கலி அங்கிருந்தே உங்களுக்கு பாத்தீங்கன்னா யுவர் கட் ஹெல்த் வில் இம்ப்ரூவ். சோ உங்க கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருச்சு, உங்களுடைய சிறுகுடல்
எந்த இஷ்யூஸும் இல்ல, when you having good bacterias அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்களோட ஹெல்த்ல ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும், உங்க ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும், உங்க ஹேர் நல்லா இருக்கும், ஹேர் ரூட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஈவன் நல்ல மைண்ட் செட்ல இருப்பீங்க. ஓகேங்களா? இல்லைன்னா யூஸ்வலி பாத்தீங்கன்னா நிறைய பேர் அடிக்கடி மைண்ட் அப்செட் ஆவாங்க. ஆக்சுவலி இட் இஸ் வெரி மச் ரிலேட்டட் வித் யோர் கட். ஓகேங்களா? சோ இந்த அளவுக்கு இருக்கா, இவ்ளோ விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாம இருக்கோமா அப்படின்னா, எஸ், அப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள், நிறைய அறியாமையில நம்ம இருக்கோம். நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம கரெக்டா நினைச்சு பண்றோம். பட் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறது இல்லைங்க, அந்த மாதிரி அமையறதும் கிடையாது. ஓகே, சோ டெஃபினெட்லி நம்ம ஐ வில் கனெக்ட் வித் யூ ஆல். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் ஹேவிங் ஃபியூ சாட்ஸ். மகாலட்சுமி நீங்க கேட்டிருக்கீங்க, மேம் ஹவு டு இம்ப்ரூவ் மை கட் ஹெல்த். Okay, so yeah, very good question. Improving your gut health definitely needs good amount of probiotics, Mahalakshmi. ஓகேங்களா? ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது யூ ஹேவ் டு நோ. ப்ரீபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ் ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து உங்க பாடியிலேயே கல்டிவேட் ஆகுறதுங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்னு வந்துட்டு நீங்க எக்ஸ்டர்னலா கொடுக்கறது. ஓகே மகாலட்சுமி, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஃபைபர் கொடுக்குறீங்களா? நீங்க திங்க் பண்ணி பாருங்க. சரி, நீங்க ஜூசஸ் எடுக்கிறீங்க, குழந்தைங்களுக்கே நீங்க கொடுக்குறீங்க, ஒரு ஸ்ட்ராபெரி. ஓகேங்களா? ஸ்ட்ராபெரிய அது நம்ம என்ன பண்றோம், பால் ஊத்துறோம், ஐஸ்கிரீம் போடுறோம், சக்கரை போடுறோம், போட்டு குழந்தைங்களுக்கு டெலிஷியஸா கொடுக்குறோம். வை டோன்ட் தே ஈட் இட் ஜஸ்ட் லைக் தட்? ஆர் ஒரு ஆரஞ்சு கொடுக்குறோம், ஒரு சாத்துக்குடி கொடுக்குறோம், வாட் எவர் வி கிவ் இட் ஆஸ் ஜூசஸ். அதுவும் குழந்தைங்களுக்கு முதல்ல இருந்தே அந்த ஜூஸ்ங்கிற பழக்கத்தை கல்டிவேட் பண்ணிடுறோம் மகாலட்சுமி. அப்ப அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும், அஃப்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ரூட்ஸ்லயே சுகர்ஸ் இருக்குங்க. ஆனா அட்லீஸ்ட் ஃப்ரூட்ஸோட அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு மகாலட்சுமி, டெஃபினெட்லி யூ வில் பி ஹேவிங் நல்ல அமௌண்ட் ஆஃப் ஃபைபர் இருக்குங்க. ஓகேங்களா? பட் ஆனா நீங்க வந்துட்டு ஜூஸ் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணும்போது ஃபைபர் டோட்டலா போயிருது. ஓகேங்களா? சோ அதனால ஃபைபரும் ஜூஸ் நீங்க கொடுக்கும்போது ஃபைபரும் போயிருது. சுகர் வந்துட்டு இப்ப நீங்க ஒரு வண்டி இருக்கு, நீங்க நார்மலா நீங்க ஃப்ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர்ல போற மாதிரி ஸ்பீடா உங்க உடம்புல இருக்கிற சுகரும் ஏறுங்க. அதே நீங்க வந்துட்டு சிக்ஸ்த் கியர்ல வண்டி போனா எவ்வளவு ஸ்பீடா இருக்கும், அந்த மாதிரி தான் நீங்க ஜூஸ் போட்டு கொடுக்கறது. ஓகேங்களா? சோ ஃபைபரை உங்க கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பாயிண்ட் நம்பர் 1, நல்ல ஃபைபர் கொடுங்க. ப்ரோபயோட்டிக்ஸ், தயிர் வகைகள், குழந்தைங்களுக்கு சின்னதுல இருந்தே தயிர் கொடுக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி நல்ல ஃப்ரூட்ஸ்னா நீங்க லைவ் ஃப்ரூட்ஸா தயவு செஞ்சு கொடுங்க. நல்ல தண்ணி குடிங்க. சாலட்ஸ் நிறைய எடுங்க. வெள்ளரிக்காய் எடுக்கிறது, கேரட்ஸ் எடுக்கிறது, லெட்டூஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்து உங்க குழந்தைங்கள்ல இருந்தே அது ஒரு பழக்கப்படுத்துங்க. கண்டிப்பா கட் ஹெல்த்தை நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ யா, முகமது அசாருதீன். எஸ், முகமது அசாருதீன், உங்களை நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க முகமது, எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் செஷன். நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. உங்க டயட் சார்ட்ல ரைஸ் நீங்க ஆட் பண்ணாதங்காட்டி அது ஹெல்த் எதுவும் ஸ்பாயில் பண்ணிடாதா? ஏன்னா நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருந்தே நிறைய ரைஸ் தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம். ஸோ திடீர்னு சடனா ரைஸ் அந்த மாதிரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்றங்காட்டி ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராதா மேடம்? ஃபென்டாஸ்டிக், சூப்பர். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல மேடம். ஓகே, முகமது அசாருதீன், நீங்க என்ன ஏஜ், ஹைட், வெயிட்டுங்க? மேடம் நான் 34 இயர்ஸ். ஸோ என்னோட வெயிட் வந்து 98. சரி, ஹைட்டுங்க? ஹைட் 5.9 மேடம். 5.9, டாலா தான் இருக்கீங்க. பட் ஸ்டில் 98 ஹைட் ரொம்ப வெயிட் தானே இல்லையா? 98. பட் ஆனா டெஃபினெட்லி 4 months தான் முகமது. ஓகேங்களா? 4 monthsல அஸ் யூ நோ ஒரு மேல் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது ஃபென்டாஸ்டிக் வெயிட் லாஸ் இருக்குங்க. ஒரு மாசத்துல 7 இருந்து 8 கிலோ வரைக்கும் வெயிட் குறைக்க முடியும். பட் நீங்க கேட்டது ஒரு அருமையான கேள்வி, நான் எப்படி ரைஸ் எடுக்காம இருக்கிறது மேம் அப்படின்னுட்டு. ஏன் அப்படின்னா நீங்க உங்களுக்குன்னு இல்ல அசாருதீன், இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் யூ, எவ்ரிபடி. நம்ம அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, we are all like அப்படிதான் நம்ம அததான் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம். ஓகேங்களா? சோ நம்ம ரைஸ் ஒன்னா நம்ம ரைஸ் எடுக்கிறோம், இல்லன்னா ரைஸோட ஃபார்ம்ல தானே வேற ஏதாவது எடுக்கிறோம். இட்லி, தோசா, புட்டு, ஆர் யூ நோ வாட் எவர் யூ டேக் இஸ் இன் அகைன் இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரைஸ் ஒன்லி. அது நீங்க ரைஸா தான் எடுக்கணும்னு கிடையாது இல்லைங்களா? பட் ஆனா இப்போ ஆக்சுவலி யூ ஹேவ் டு கம்பேர். நம்ம அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அசாருதீன், உங்க தாத்தா பாட்டி, ஓகே, நாட் ஈவன் நம்ம அம்மா அப்பா கூட கிடையாது. ஓகேங்களா? தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நத்திங் தே ஹேட் மெஷின்ஸ். ஓகேங்களா? சோ நல்ல வேலை செய்வாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிறதே பாத்தீங்கன்னா பழைய சோறுங்க. ஓகேங்களா? சோ நிறைய ஃபெர்மெண்டட் ரைஸ். இப்ப கூட we encourage taking fermented rice. It's not that நீங்க ரைஸ் எடுக்க கூடாதுன்னு கிடையாதுங்க. Once you get into the maintenance diet, absolutely no one can be without taking rice. But the quantity matters.
அந்த ரைஸோட சேர்ந்து நீங்க வேற என்ன எடுக்கிறீங்க அது ரொம்ப மேட்டர். நீங்க வெறும் ரைஸும் குழம்பும் எடுத்தீங்கன்னா வேர் இஸ் புரோட்டீன் ஆர் வேர் இஸ் ஃபைபர்? ஓகேங்களா? நீங்க ரைஸ் எடுக்கும் போது அஃப்கோர்ஸ் அதுல கிளைசமிக் இண்டெக்ஸ் நிறைய இருக்கு. இப்ப நிறைய பாலிஷ்ட் ரைசஸ் வருது. ஓகேங்களா? சோ அவங்க அந்த டைம்ல ஒர்க் பண்ண உழைப்புக்கும் அவங்க எடுத்த உணவுக்கும் ஈக்குவேட் ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம பாருங்க, காலையில 9 o'clock போய் ஒரு டெஸ்க்டாப்ல உட்கார்ந்தோம் அப்படின்னா நைட் 8 o'clock தான் நம்ம எந்திரிக்கிறோம். ஓகேங்களா? கண்டிப்பா மேடம், அப்படி கண்டிப்பா. இல்ல. வீட்ல எடுத்துக்கோங்க. உங்க வைஃப் ஆர் உங்க சிஸ்டர், அம்மா யாரா இருந்தாலுமே மேக்ஸிமம் we have made for everything we have machines. even vessel washingல இருந்து மாப்பிங்ல இருந்து we have. இப்ப கூட்டுறதுக்கு கூட you have a machine. நல்லா அழகா இருக்கு ரவுண்டா. ஓகேங்களா? சோ நம்ம பிசிக்கலாவும் நம்மளுடைய we are not burning our fat also. அப்படிங்கும்போது இங்க we have major option only in controlling in your diet. ஓகேங்களா? சோ அப்படிங்கும்போது நீங்க எடுக்கிற அதாவது நீங்க ரைஸ் எடுக்க கூடாதுன்னு கிடையாது. ரைஸுக்கு பதிலா நீங்க ரொட்டி, அஃப்கோர்ஸ் இஃப் யூ ஆர் அ ரைஸ் லவர் we encourage you to take rice only. ஓகேங்களா? நிறைய பேர் நான் டயட் இருக்கேங்கிற பேர்ல ரைஸுக்கு பதிலா ரொட்டி எடுப்பாங்க, சப்பாத்தி எடுக்கிறது. அஃப்கோர்ஸ் there is no big difference. என்னன்னா கம்பேரிங் டு ரைஸ் உங்களுக்கு ஃபைபர் அதுல கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குமே தவிர இட்ஸ் ஈக்குவல் ஒன்லி. கார்பன் பாத்தீங்கன்னா ஈக்குவல் தான். ஓகேங்களா? சோ நீங்க டயட்ல இருக்கும் போது ஃபார் சம் ரீசன்ஸ், அதுவும் ஃபார் சம் பீப்புள் ஒன்லி, நிறைய ஃபீடிங் மதர்ஸ், பிரெக்னென்ட் விமன் எல்லாம் பண்றாங்க, இன்க்ளூடிங் த ரைஸ், தே டூ வெயிட் லாஸ் ஆல்சோ. ஓகேங்களா? சோ பட் எதுக்காக அப்படின்னா இதுதான், we don't have any physical efforts that much but we take so much of carb inside. ஓகேங்களா? சோ அது எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மத்த நியூட்ரியன்ஸை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அப்படிங்கிறதுக்காக தான் we have to eventually calculate on your optimal protein எடுக்கிறது, ஃபைபர்ஸ் எடுக்கிறது. ஓகேங்களா? நீங்க டெஃபினெட்லி வசந்தியை கனெக்ட் பண்ணுங்க. she will definitely guide you the best. உங்க ரிப்போர்ட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா we can also ensure that you start the diet, invite 2025 in your ideal weight. ஓகேங்களா? ஓகே மேம். எப்பவுமே நம்ம வந்து நியூ இயர்ல தான் ரெசல்யூஷன் எடுக்கிறோம். இட்ஸ் ஆக்சுவலி நாட் லைக் தட். we can start our resolution now and achieve it before new year if you think. Okay? ஓகே மேம். Yeah. Thank you so much. Thank you மேம். Thank you. So yes, that was a very good question from you, Azaruddin. Thank you. There are so many chats. Why don't you guys give a hand raise பண்ணுங்க friends, because there is ultimately so many chats I could see. Hand raise பண்ணி you can ask. Yes. Yes. Obuliraj Santosh. Yes, Santosh. How are you? Hello. Yes. Good evening, Santosh. எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். நல்லா இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? Good. Great, Santosh. சொல்லுங்க Santosh. ஆக்சுவலி நான் வந்து ஆல்ரெடி 15 டேஸா வந்து டயட்டுங்கிற பேர்ல நான் ஒரு சார்ட்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ரைஸே சுத்தமா எடுக்கிறது இல்லை. ஆனா என்னோட இந்த பேட்டர்ன்ல வந்து பார்த்தா நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன். ஸோ அதுல ஹெல்த்திஃபை மீ ஆப் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மைட் பி. ஸோ Yes. அதுல நான் வந்து ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலா நான் என்ன சாப்பிட்றேங்கிறத போட்டோ எடுத்து நான் ட்ராக் பண்றேன். அப்படி ட்ராக் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு டெய்லி இன்டேக்ல. ஸோ Okay. இதனால எனக்கு என்ன டவுட்னா, அதனால ஏதாவது பிரச்சனையா? இல்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, கண்டிப்பா சொல்றேன் Santosh. நீங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனாங்க? நான்வெஜ் தாங்க. நான்வெஜ் தான். பெர்ஃபெக்ட். சூப்பர். ஓகே, உங்க ஹைட் வெயிட்? என்னோட ஹைட் வந்து ஒரு 165. ஓகே. வெயிட் வந்து 70 இருக்கேன். சரி, ஓகே. இப்போ இந்த 15 டேஸ்ல எவ்வளவு kgs weight loss பண்ணிருக்கீங்க? 2 kgs. 2 kgs. Fantastic. அகைன் உங்களோட டயட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க எந்த மாதிரி பண்றீங்க? உங்களுக்கான அந்த ஒரு ப்ராப்பர் 1-to-1 ட்ராக்கிங் டெய்லி இருக்கா? ஐ டோன்ட் நோ ஹவ் எஃபெக்டிவ் யூ ஆர் டூயிங். பட் ஆனா நான் ஓவராலா நீங்க கேக்குறதுக்கு சொல்றேன். ஃபைபர் இஸ் அஃப்கோர்ஸ் குட். ஓகேங்களா? நீங்க நிறைய ஃபைபர் எடுக்கிறதா நினைங்க. பிகாஸ் அகைன் நீங்க ஃபைபர் என்ன, நீங்க ஃபைபர்னா நீங்க என்ன எடுத்துற போறீங்க? அஃப்கோர்ஸ் ஃபைபர் ரிச் நிறைய இருக்கு, வெஜிடபிள்ஸ்ல இருக்கு. Or they will be opting you for fruits. I don't know, because we don't have time to in-depth நம்ம நீங்க என்ன டயட் பண்றீங்கன்னு கேட்க முடியாது. பட் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ்ல ஃபைபர்ஸ் இருக்கு, அதே ஃப்ரூட்ஸ்ல சுகர்ஸ் இருக்கே. ஓகேங்களா? சோ அகைன் அதுதான், that is what, because here in our diet we don't have any name for the diet. ஓகேங்களா? in our diet we will definitely work on insulin reversal. ஓகேங்களா? நம்ம வந்து இன்சுலினுக்கு, அதாவது இட்ஸ் லைக் insulin if it is the villain, glucagon is the hero. உங்க உடம்புல நீங்க குளூக்கேகானை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே, சோ அதை நோக்கி தான் we will be traveling. That's how நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு இட்ஸ் just going to take 1.5 months.
not more than that. And also we assure you that you will be sticking on to the same weight. நீங்க மட்டும் இல்லைங்க, இந்த 1.5 மாசம் 2 months of time குள்ளேயே you will cultivate your family. as இதுக்கு முன்னாடி விஜய் சதீஷ், ஐ ஹோப் நீங்க பார்த்திருப்பீங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவா, ஹீஸ் அ சிங்கர், டான்சர், அதெல்லாம் சொன்னாங்க. as a family you can cultivateங்க. அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா obviously அவங்க வைஃப் பண்ணுவாங்க, அவங்க சில்ட்ரன் பண்ணுவாங்க, right? So first of all, நீங்க ஃபைபர் எடுக்கிறது தப்பு இல்ல, பட் புரோட்டீன் எடுக்கிறீங்களா? That's why I asked you if you are a vegetarian or a non-vegetarian. ஓகேங்களா? So if you think, if you guys, because இங்க நிறைய பேர் இருக்கீங்க, if you think you taking வெஜிடேரியன் சோர்சஸ், நிறைய பேர் நான்வெஜ்ல இருந்து வெஜ்ஜுக்கு மாறுறது, சிக்கன் எல்லாம் எடுக்க கூடாது, உடம்புக்கு நல்லது இல்லைன்னு அப்படி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் இஃப் யூ திங்க் சோ, ஜஸ்ட் அண்டர்லைன் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி வெஜிடபிள்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கார்ப். ஓகேங்களா? சோ எல்லா வெஜிடபிள்ஸ்லயும் நிறைய கார்ப் இருக்கு. சோ எவ்வளவுதான் நீங்க ஃபைபருக்காக, நீங்க புரோட்டீனுக்காக நீங்க வெஜிடபிள்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்க முடியும் உங்க டயட்ல. ஓகேங்களா? சோ 9 essential amino acids உங்க பாடிக்கு கிடைக்குதா? So that is what I'm telling you, Santosh. We can definitely get connected. That's not an issue at all. ஓகேங்களா? நீங்க டெஃபினட்டா கனெக்ட் பண்ணுங்க, கம்பேர் பண்ணி பாருங்க எப்படி பண்றாங்க, நீங்க என்ன டயட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே? சோ டெஃபினெட்லி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் சந்தோஷ். என்னன்னா நான் வந்து அதுல வந்து அங்க அந்த ஆப்ல வந்து 1-on-1 நான் இது வரைக்கும் எங்கேயும் போகல. சும்மா நான் என்னோட ட்ராக்கிங் பர்பஸ்க்காக தான் அந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். நான் என்ன சாப்பிடுறேங்கிறத ட்ராக் got பண்ணணுங்கிறதுக்காக. your point, but here we'll be giving you an one-on-one assistance. ஓகேங்களா? சோ இஃப் ரிக்வயர்ட் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டெஃபிஷியன்சிஸ் இருக்குன்னா கண்டிப்பா சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? சோ மல்டி விட்டமின்ஸ் எடுக்கிறது, நிறைய பேருக்கு டயபெட்டிக் இருக்கு அப்படின்னா we will be avoiding fruits. நிறைய ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணுவோம், நிறைய சுகர்ஸ் இருக்குங்க ஃப்ரூட்ஸ்ல. சோ டயபெட்டிக்கை நாங்க ரிவர்ஸ் பண்ணி கொடுக்குறோம், அதுவும் 4 monthsல. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது we cannot encourage them taking fruits. So in replacing the fruits or the micronutrients, we'll be giving you multivitamin. So அதனால supplements உங்களுக்கு ஏதாவது necessary இருக்கா, என்ன, நம்ம அந்த 1-to-1 connect பண்ணுங்க, we can guide you the best, Santosh. ஓகேவா? Sure. Thank you, Santosh. Yes. Thanks. Thank you. So yeah, Tanvik Mohan. Yes. Tanvik Mohan. Yes. Hi, good evening. Great evening. Good evening, ma'am. Good evening, ma'am. எப்படி இருக்கீங்க? I'm fine, ma'am. நீங்க எப்படிங்க மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்க பேரு மேம்? என் பேர் நந்தினிங்க மேம். நந்தினி. நந்தினி சொல்லுங்க நந்தினி. மேம் எனக்கு தைராய்டு இருக்குங்க மேம். எவ்வளவு இயர்ஸா? இப்போ 1 month மேம். 1 month தான். டேப்லெட் எடுக்கிறீங்களா? எஸ் மேம். எவ்வளவு எடுத்துட்டு இருக்கீங்க நந்தினி? 150 போட்டுட்டு இருக்கேன் மேம். எவ்வளவு mcg எடுக்கிறீங்க தைராய்டு? அதான் மேம் 150 மேம். 150 mcg எடுத்துட்டு இருக்கீங்க. ஃபைன் ஃபைன். எஸ் மேம். உங்க ஏஜ், ஹைட், வெயிட் நந்தினி? மேம் என்னோட ஏஜ் 28 மேம். ஓகே. என்னோட ஹைட் வந்து 165 மேம். 165 இருக்கீங்க. வெயிட்? வெயிட் 93.7 இருக்கு மேம். ஓகே. 30 kgs over weightல இருக்கீங்க நந்தினி. எஸ் மேம். It's almost 3 months, but Nandini, the happiest news is you will be able to reverse your thyroid. வந்த ஸ்பீட்ல தைராய்டு உங்களுக்கு போயிடும் definitely, because you have been newly diagnosed with thyroid. So thyroid வந்து பாத்தீங்கன்னா an interesting factor regarding thyroid நான் சொல்றேன். நம்ம அம்மாவோட வயித்துல when we are getting produced இல்லையா, நம்மளுக்கு உற்பத்தி ஆகிற ஹார்மோனே தைராய்டு தான், அந்த தைராய்டு கிளாண்ட் தான். ஓகேங்களா? சோ அதுதான் அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஹார்மோன். ஓகேங்களா? சோ யூ ஹாவ் டு என்ஷூர் தட் அது உங்களுக்கு, நீங்க ஒபிஸ் கேட்டகரியில 2 வகை இருக்குங்க, வசந்தி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். ஹைப்பர் தைராய்டு இருக்கு, ஹைப்போ தைராய்டு இருக்கு. ஓகேங்களா? நீங்க ஒபிஸ் கேட்டகரியில போக போக the secretion is not enough. யோசிச்சு பாருங்களேன். ஆஸ்டியோபோரோசிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் ஏன் வருது? வெயிட்டுக்கு, ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டுக்கு மேல நம்ம போக போக அல்டிமேட்லி இட் இஸ் a strain for our bones. அதே மாதிரி தான் நீங்க எக்ஸஸா பாடி, நீங்க வெயிட் லாஸ் அதுவும் நீங்க நியூலி டயக்னோஸ்ட் வித் தைராய்டுன்னு சொல்றீங்க, there are high chances for you. ஓகேங்களா? there are high chances for you for thyroid reversal. work on your weight loss, நந்தினி. ஏன்னா இந்த ஏஜ்லயே நீங்க வந்துட்டு இப்போ நம்ம 30 kgs ஓவர் வெயிட்ல இருக்கோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு நான் சொன்ன பாத்தீங்களா, இனிஷியலா நம்ம நிறைய தெரியாம பண்றோங்க. தோசை, இட்லி, ரைஸுக்கு பதிலா ரொட்டி எடுக்கிறது, ஆர் பிரிச்சு சாப்பிடுறது, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. காலையில எந்திரிச்சோன்னே ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுக்கிறது. ஸ்டார்ட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப காரமானதா எடுக்கணும். இட்ஸ் நாட், நீங்க இனிப்பு எடுக்க கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்க உடம்புக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க, அந்த ஃபர்ஸ்ட் மீல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க.
ஓகேங்களா? நீங்க 1 to 1 கனெக்ட் பண்ணுங்க. ஒரு சில பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ தைராய்டு நீங்க டேப்லெட்ட வந்து டோட்டலா விடுற மாதிரி தான் இருக்கும். பட் பார்க்கணும் உங்களுக்கு ஏதாவது ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ் இருக்கா? கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க டயட்டோட சேர்ந்து ஒமேகா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எடுத்துட்டு நீங்க ஜஸ்ட் ஆனா நீங்க 4 மந்த்ஸ்லயே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ரிவர்ஸ் பண்ணி ஃபார் தட் 120 days ஆஃப் சைக்கிள். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நான் ஆல்ரெடி ஒருத்தர்கிட்ட நான் சொன்னேன்ல, அசாருதீன், ஐ கெஸ் யூ ஹேவ் டு வெல்கம் யுவர் நியூ இயர் வித் அ ரெசல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கூட 2025 பியூட்டிஃபுல்லா 25 kgs வெயிட் லாஸ் பண்ணி இன்வைட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ நந்தினி. தேங்க்யூ. சுலோச்சனா. எஸ் சுலோச்சனா மேம், உங்களை நான் I have given you, I think. Hi. Yes. சொல்லுங்க சுலோச்சனா. குட் ஈவினிங். நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க மேம்? நான் நல்லா இருக்கேன் மேம். சொல்லுங்க சுலோச்சனா. மேம் என்னோட ஏஜ் 24, ஓகே. ஹைட் 161 சென்டிமீட்டர், வெயிட் வந்து 84. 84. 161 சென்டிமீட்டர் ஹைட். உங்க ஐடியல் வெயிட் இஸ் 57 மா. சோ எவ்வளவு இருக்கேன்னு சொல்றீங்க? 25 kgs overweight. 84 இருக்கு. 25 kgs. பீரியட் சைக்கிள் எப்படி இருக்கு சுலோச்சனா? பீரியட்ஸ்லாம் நார்மல் மேம். இப்போ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இன்னும் நான் பீரியட்ஸ் ஆகல. பேபிக்கு எவ்வளவு ஏஜ் ஆகுது? பாப்பாக்கு 8 months ரன்னிங் ஆச்சு. 8ங்களா? ஆமா. எனக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்போ தான் வெயிட் கெயின் ஆனது. எதனால கெயின் ஆனதுன்னு எனக்கு தெரியல. நாங்க இருக்கிறது வந்து கிராமம். இங்க வந்து 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கடகடகடன்னு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஆக்டிவா இருக்கேன். ஆனா எதனால எனக்கு வெயிட் கெயின் ஆனுச்சு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. ஓகேப்பா. ஆஃப்டர் டெலிவரி தான் வெயிட் கெயின் பண்ணிட்டீங்களா? ஆமா. ஓகே. சடன் வெயிட் கெயின் நீங்க பார்க்கணும் சுலோச்சனா. நம்மளுக்கு சுகர் லெவல் ஏதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்ல வந்துட்டு இதுக்கு முன்னாடி நந்தினி சொன்னாங்க இல்லையா, தைராய்டு ஹார்மோன்ஸ் எப்படி உங்களுக்கு ஃபங்க்ஷனிங் ஆகுது, அதனாலதான் சொல்றோம். தைராய்டு எல்லாம் இப்ப ரீசெண்டா செக் பண்ணோம் செகண்ட் டெலிவரி அப்போ. ஓகே. டெலிவரி ஆயிட்டும் எனக்கு ஹாஸ்பிட்டல்லே செக் பண்ணாங்க. தைராய்டு சுகர் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே ஆனா இல்ல. அந்த வெயிட் மட்டும் எனக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் டெலிவரி டைமிங்ல வந்து பாப்பாக்கு ஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிட்டாங்க. எஸ் சுலோச்சனா, நம்ம வரவங்க எல்லாரும் கெஸ்ட் கிஃப்ட் குடுக்குறாங்களோ இல்லையோ அட்வைஸ் கொடுப்பாங்க. அதுவும் பேபி பிறந்திருக்கீங்க பாரு, காலையில எந்திரிச்சோன்னா நீ நல்லா பால் குடிக்கணும், நீ பால் குடிச்சினாதான் பாப்பாக்கு பால் வரும். அஃப்கோர்ஸ் மித். இட்ஸ் அ மித். இஃப் யூ திங்க் நீங்க பால் குடிக்கிறனால பால் வரும், ஆர் என்ன அந்த பன்னும் பாலும் எடுத்து சாப்பிட்டா பால் வரும், நிறைய சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இப்படி எனக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் 3 லிட்டருக்கு மேலாம் பால் குடுக்குறாங்க. எங்க வீட்டுல பால் மாட்டுறதுனால ரொம்ப. ஏன்னா நீங்க வில்லேஜ் சைடு இருக்கீங்க இல்லையா? ஆமா. ஓகே. சோ சுலோச்சனா, நல்ல வேலை, அழகான ஒரு டாபிக் நீங்க வந்து இங்க கொண்டு வந்திருக்கீங்க. ரெஸ்பெக்ட், ஐ மீன் உங்களுடைய சார்பா நான் பீப்புளுக்கு சொல்றேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம மில்க் எடுக்கிறோம் இல்லைங்களா, மில்க் எடுக்கிறோங்கும் போது மில்க் வில் ப்ரொடியூஸ் லாக்டோஸ். இப்ப எப்படி நான் ஃப்ரூட்ஸ்ல சொன்னேன் ஃப்ரக்டோஸ் சக்ரோஸ் எல்லாம் இருக்குன்னு, அதே மாதிரி நீங்க மில்க் பால் குடிக்கிறீங்க அப்படிங்கும் போது பால்ல வந்து லாக்டோஸ் இருக்கு. சோ அந்த லாக்டோஸ லாக்டிக்கா கன்வெர்ட், லாக்டோஸ வந்து செரிமானம் பண்ற என்சைமே நம்ம கிட்ட இல்லைங்க. பை நேச்சர் பாலை ஜீரணம் பண்ற சக்தி நம்ம உடம்புல கிடையாது. ஓகேங்களா? சோ ஏன் நம்ம பேப்பர் ஏன் சாப்பிடுறது இல்ல, நம்ம ஸ்டீல் ஏன் சாப்பிடுறது இல்லன்னா அதெல்லாம் நம்மளால செரிமானம் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி மில்க்கும் அதே மாதிரிதான். இஃப் யூ taking milk is going to fetch you good, அதாவது உங்க மசில்ஸ், அதாவது கால்சியம், நல்ல போன்ஸ் வந்து நல்லா இருக்கும், பல்லெல்லாம் நல்லா இருக்கும். நோ, ஆக்சுவலி இட்ஸ் அ மித். ஓகேங்களா? சோ அப்படி உங்களுக்கு கால்சியம் வேணும்னு நினைச்சீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்க வெள்ளை எள்ளு இருக்குல்ல, ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளுல 250 ml பால்ல இருக்கிற கால்சியம் இருக்கு. மாதிரி நிறைய ரீப்ளேசிங் ஃபுட் இருக்குங்க. நம்ம ஒண்ணுல ஸ்டிக் ஆன் ஆயிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார்ல, அது எப்படி மேம், அப்பா அம்மா எல்லாம் ரைஸ் சாப்பிட்டாங்க, தாத்தா பாட்டி ரைஸ் சாப்பிட்டாங்க, அதே மாதிரிதான் பால் குடிக்கணும், பன்னு சாப்பிடணும், நிறைய சாப்பாடு சாப்பிடணும். அஃப்கோர்ஸ் நீங்க கார்ப் எடுக்கிறனால உங்களுக்கு மில்க் செக்ரீஷன் இருக்காது. மில்க் செக்ரீஷனுக்குனே வி கிவ் அ நார்மல் வெரி யூனிக் டயட் சொல்லுச்சுன்னா நீங்க டெஃபினெட்லி வசந்திய ஐ மீன் அவங்க சூப்பரா கைட் பண்ணுவாங்க. நீங்க அவங்களையும் ரீச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா யூ ஷுட் டெஃபினெட்லி என்ஷூர் தட் யூ ஆர் கிவிங் ஆப்டிமல் ப்ரோட்டீன். As per ICMR, Indian Council Medical Research ஓட கைட்லைன்ஸ் படி 1 கிலோ வெயிட்டுக்கு நம்ம 1 கிராம் புரோட்டீன் எடுக்கணுங்க. எடுக்கிறோமா? நாட் ஈவன் 0.2 grams we are taking. அதுவும் ஃபீடிங் மதரா யூ ஷுட் டேக் 1.5 grams.
இன்னைக்கு நீங்க 84 kgs இருக்கீங்கன்னா திங்க் பண்ணி பாருங்க, நீங்க 120 grams 130 grams எடுக்கிறீங்களான்னு. நோ. அப்ப அதெல்லாம் எங்கிருந்து நான் எடுக்கிறது? Question mark. ஓகே, கண்டிப்பா கைடன்ஸ் வேணும். சூப்பரா மில்க் செக்ரீஷன் இருக்கும். 2 years வரைக்கும் உங்க பேபிக்கு நீங்க சூப்பரா கொடுக்கலாம். டோன்ட் வரி சுலோச்சனா. வெயிட்டுமே கிராஜுவலா டிக்ரீஸ் பண்ணுவீங்க. சடன் வெயிட் கெயின் அப்படின்னா நீங்க உங்க சுகர் லெவல்ஸ் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஏதாவது வேற ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்சிங்ஸ் இருக்கா? we will connect 1 to 1. டெஃபினெட்லி வசந்தி கைட் பண்ணுவாங்க. நீங்க ரீச் பண்ணுங்க சுலோச்சனா. ஓகேவா? தேங்க்யூ மேம். So yes, Shobana. I guess it's Shobana. Yes, Shobana. ஹாய் மேம். Good evening, குட் Shobana. ஈவினிங் Yeah. மேம். பேசுறது கேக்குதா? சூப்பரா கேக்குது Shobana. எப்படி இருக்கீங்க? ஓகே மேம். ஐ அம் குட் மேம். நீங்க? Shobana, fantastic. Thank you. சொல்லுங்க Shobana. உங்க age என்ன? புரியல மேம். உங்க வயசு? 27. 27. Okay. எஸ் மேம். Shobana. சொல்லுங்க height ஹைட் வந்துட்டு ஹைட் வந்து 5 பாயிண்ட். ஓகே. வெயிட் வந்துட்டு 76. சரி. 26 kgs over weight இருக்கீங்க. மேரிடா நீங்க? எனக்கு 2 பேபி இருக்காங்க. பீரியட்ஸ் பெரிய பாப்பா வந்து ஒரு 5-10 days போகும் மேம். அது 3 months 4 months அப்புறம் அப்படி தள்ளி போகும். மற்றபடி நார்மலா தான் இருக்கேன். ஓகே. பேபி செகண்ட் பேபி ஏஜ் Shobana? புரியல மேம். செகண்ட் பேபியோட வயசுங்க? 4.5 மேம். ஓகே. ஃபீடிங் எல்லாம் கிடையாது. ஓகே. 4.5 ஆயிடுச்சு. ஓகே Shobana. சோ நீங்க 26 kgs வெயிட் லாஸ் பண்ணணும். மத்தபடி உங்களுக்கு பீரியட் ரெகுலரா இருக்கு அப்படிங்கும்போது நீங்க ஜஸ்ட் உங்களோட பிளட் ரிப்போர்ட்ஸ் வச்சு தான் நம்ம வொர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே மேம். பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வேணும். அதுக்கு முன்னாடி நீங்க யூ டேக் அ ப்ரீ கன்சல்டேஷன் வித் வசந்தி. ஓகேங்களா? என்ன ஓகே பண்ணா மேம். வந்து மாசம் 5 கிலோ 6 கிலோ நீங்க ஷீ இஸ் கிவிங் ஃபேன்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ். ஓகேங்களா? நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் see her pages also. ஓகேங்களா? பிகாஸ் ஃபீடிங் மதருக்கு எக்ஸ்க்ளூசிவா டயட்ஸ் கொடுக்கிறது, ரிசல்ட்ஸ் கொடுக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்றது. we are giving amazing results. ஓகேங்களா? பட் இட்ஸ் அகெயின் ஃபைசுனிஷா ஸ்டார்டிங்ல சொன்னாங்க, ஒரு வீட்ல ஒரு அம்மா ஒரே மாதிரி உணவுகள் தான் குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஆனா அந்த எஸ் உணவுகள் மேம். ஒருத்தவங்களோட உடம்புல ஒரு மாதிரி இதாகுங்க. பிளட் டெஸ்டே நீங்க எடுத்து பாருங்களேன். ஒரு வீட்ல ஒரே மாதிரி சாப்பிடுறாங்கன்னா கூட ஒருத்தவங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஹையா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு லோவா இருக்கும். இட்ஸ் கம்ப்ளீட்லி உங்க ஒரு பாடியும் யூனிக்குங்க. அதை நம்ம என்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ அப்ப டயட்டை நம்ம டூப்ளிகேட் பண்ண மாட்டோம். Shobana, நீங்க ஐடியல் வெயிட் வந்துட்டீங்க. உங்க ஃப்ரெண்டோ உங்க நெய்பரோ இந்த டயட்டை பண்ணாங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஃபார் தெம். ஒர்க் அவுட்டே ஆகாது. ஓகே மேம். ஓகேங்களா? சோ அதனாலதான் we tell you, கண்டிப்பா உங்களால 4 monthsல 120 daysல 20 kgs வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுவுமே நீங்க ரீபவுண்ட்ஸ் ஆகாத வெயிட் லாஸ். ஏன்னா நீங்க பண்ண போறது எல்லாமே ஃபேட் லாஸ். சும்மா ஓகே. வெயிட் மிஷின்ல வெயிட் கம்மி காட்டுறது முக்கியம் இல்ல. ஏன்னா நம்மலாம் டயட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்களா? நிறைய வாட்டர் கண்டென்ட்டை மிஸ் பண்ணுவோம். மசில்ஸ் இங்கெல்லாம் ஒரு மாதிரி தொங்குறது, கையெல்லாம் ரொம்ப ஃபிளாபி ஆகுறது. ஆட்டோமேட்டிக்கா 10 கிலோ குறைச்சிங்கனாலே பீப்புள் வில் சே ஏதோ நீ சிக்கா இருக்க. அப்படி இருக்க கூடாது. ஓகேவா? நீங்க 20-30 கிலோ கம்மி பண்ணீங்கனாலும் யூ ஷுட் லுக் ஃபிட், யூ ஷுட் லுக் ஹெல்தி. அதுக்கு நீங்க ப்ராப்பர் புரோட்டீன் கொடுக்குறீங்களா? ஃபேட் கண்டென்ட் உங்க பாடியில நல்லா இருக்கா? ஃபைபர்ஸ் நிறைய கொடுக்குறீங்களா? கார்போ மினிமலா கொடுக்குறீங்களா? இதெல்லாம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா தான் இட்ஸ் பாசிபிள் Shobana. இட்ஸ் டெஃபினெட்லி பாசிபிள். நீங்க கனெக்ட் பண்ணுங்க. we will guide you for the best. ஓகேவா? ஓகே மேம். Thank you Shobana. ஓகே, தேங்க்யூ மேம். Thank you Shobana. Yes, Sashi. Okay friends, it's almost going to get ended. குவிக்கா யாருக்காவது வேணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய Q&A இருக்கு, அதுக்கும் நான் ஆன்சர் பண்ணணும். ஹலோ மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நீங்க? நல்லா இருக்கேங்க மேம். என்னோட நேம் சசி. சொல்லுங்க சசி. என்னோட ஏஜ் 34 மேம். ஓகே. வெயிட் 80 kg. கொஞ்சம் இந்த டயட் பத்திலாம் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குங்க மேம். இப்போ வந்து கார்போக்கு அவாய்ட் பண்ணிட்டு புரோட்டீனும் ஃபேட்டும் எல்லாம் எடுக்கும் போது கலோரி அதிகமாகாதாங்க மேம்? அது ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? அது வெயிட் லாஸ் ஆகாம இருக்குமாங்க மேம்? நாட் அட் ஆல், நாட் அட் ஆல். அப்படி கிடையாது. இன்னொன்னு நீங்க இங்க கேலரி டெபிசிட் எல்லாம் பண்ண போறதும் கிடையாதுங்க. ஓகேங்களா? இங்க நீங்க பார்த்து நீங்க கேலரி, நீங்க என்ன ஹைட் இருக்கீங்கன்னு சொல்லலையே, சொன்னீங்களா? 155 மேம். 155க்கு எவ்வளவு இருக்கீங்க வெயிட்? 80 kg மேம். 80 kgs இருக்கீங்க. ஓ, நீங்க 25 kgs ஓவர் வெயிட்ல இருக்கீங்க. பீரியட் சைக்கிள் எப்படி இருக்கு சசி? மேம் ரெகுலரா தாங்க மேம் இருக்கு. பீரியட் சைக்கிள் ப்ராப்ளம் எதுவும் இல்ல. வெயிட் மட்டும் தாங்க மேம், மத்தபடி வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல.
Okay. See, again, நீங்க calorie கட்டோ calorie deficitோ we will not do. We will be giving you optimal protein. அதை நிறைய பேர் பண்றது இல்ல. நீங்க ஃபுட்ல கரெக்டா எடுக்கிறீங்களா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா we will be improving fiber also. நல்ல ஃபைபர்ஸ் கொடுக்கறது, நிறைய சாலட்ஸ் எடுங்க, அதெல்லாம் we will guide you. ஓகேங்களா? நிறைய பேர் அதுதான் மேம் இப்போ நாங்க இந்த ஃபேட்ல நாங்க பட்டர் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கொள்ள அது வந்து கலோரி அதிகமாகுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு மேம். நாட் அட் ஆல். ஏன்னா அது எல்லாமே குட் ஃபேட்டுங்க. ஓ, நீங்க ஃபேட் ஓரளவுக்கு எடுத்துக்கலாமாங்க மேம்? of course ஃபேட் தான் உங்க பாடியில இருக்கிற ஃபேட்டை வந்து பர்ன் பண்ண போகுது. ஓகேங்களா? சோ நீங்க அது பயம் இல்லாம எடுத்துக்கலாம் தாராளமா. ஒரு நாளைக்கு நீங்க on an average 25 to 30 grams வரைக்கும் இவ்ளோ எடுக்கலாம். 25 to 30 கிராம்ஸ்னாமே உங்களுக்கு தெரியுதா? இந்த அளவுக்கு உங்களுக்கு வரும் புரியுதுங்க மேம், புரியுது. ஒரு கியூப். அதுக்காகவே பயந்துட்டு இல்லைங்க மேம், இதுக்காகவே பயந்துட்டு கலோரி அதிகமாகுமோன்னு பயந்துட்டு ஆயிலே இல்லாம எல்லாம் இப்ப சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேம். சுத்தமா ஆயிலே போடாம. ஒருவேளை ஏன்னா புரோட்டீன் எடுக்கிறோமா, அது கலோரி கொஞ்சம் அதிகம். நான்வெஜ்லாம் எடுக்கக்குள்ள அது எல்லாம் கலோரி அதிகமாயிடுமோ அப்படின்றதுக்காகவே. அஃப்கோர்ஸ், ஏன்னா நீங்க பன்னீர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சசி. 100 கிராம்ஸ் பன்னீர்ல உங்களுக்கு 20 கிராம்ஸ் வரைக்கும் கார்ப் இருக்குங்க. 20 கிராம்ஸ் கார்ப் இருக்கு. 20 to 25 அப்ராக்சிமேட்லி. ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு கார்ப் எடுக்கிறீங்க ஒரு பன்னீர்ல. அஃப்கோர்ஸ் புரோட்டீன் இருக்கு 18 கிராம். 18 கிராம் புரோட்டீன் இருக்கு, 18 கிராம் கார்ப் இருக்கு. அப்ப அதை நம்ம என்ன புரோட்டீன் ரிச் ஃபுட்னு தானே சொல்றோம் பன்னீரை. சோ அப்ப நீங்க அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க வந்து நீங்க குடுக்குற சுகர்ஸ் அண்ட் நீங்க குடுக்குற கார்ப்னால தான் நீங்க வெயிட் போடுறீங்க. நீங்க குடுக்குற ஃபேட்னால கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க வந்து சிக்கன் எடுக்கிறீங்க, சிக்கன்ல எல்லாம் கார்பே இல்லையே. ஓகே மேம், நான்வெஜ் புரோட்டீன் வெஜ் புரோட்டீன்ல நான்வெஜ் புரோட்டீன் பெட்டராங்க மேம் இல்ல வெஜ் புரோட்டீன் எது நமக்கு கிடைக்குதோ அது? ஏன்னா இங்க இது கிராமன்றதால மஷ்ரூம் பன்னீர்லாம் அவ்வளோக்கா கிடைக்காது. பட் நான்வெஜ் புரோட்டீன் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். எஸ், நான்வெஜ் புரோட்டீன் தான் 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ நான்வெஜ் புரோட்டீன்ஸ் ஆர் ஆல்வேஸ் பெஸ்ட். Okay, so of course நாங்க நிறைய like you know வெஜிடேரியன்ஸ்க்கு ஈவன் garlic ஆனியன் எல்லாம் எடுக்காத பீப்புள் கூட இருக்காங்க. ஈவன் they are dieting, but you know of course choices ன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு they will be அவங்களே லிமிட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா ஃபுட். பட் நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா of course நீங்க வந்து urban, அதாவது நீங்க வில்லேஜ் சைடு இருக்கீங்க, கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சிட்டிக்குள்ள இல்லைன்னா உங்களுக்கு கண்ட்ரி சிக்கன் நிறைய கிடைக்குமே. எஸ் மேம், இங்க ஈஸியா கிடைக்கும். நான்வெஜ் புரோட்டீன் ஈஸியா கிடைக்குது, பட் வெஜ் புரோட்டீன் கிடைக்க மாட்டேங்குது. மஷ்ரூம்லாம் ரொம்ப ரேர் தான். யூஸ்ட் சோர்ஸ் எடுத்து அது அது எடுத்துக்கோங்க. கேப்சிகம்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா கேப்சிகம்ஸ், கிரீன்ஸ் யூஷுவலா கொஞ்சம் எடுங்க, நல்லாவே எடுங்க. கிரீன்ஸ் ரிச் ஃபுட் மேம். அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கலாமாங்க மேம்? இல்ல வெஜிடபிள்ஸ்ல கார்ப் இருக்கிறதுனால அதே ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ணுமாங்க மேம்? எடுக்கலாம். பட் ஆனா அதுலயுமே ஒரு சில வெஜிடபிள்ஸ்ல ஹை கார்ப் இருக்கு. அதெல்லாம் அதுதான், தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். இப்ப நான் ஓவராலா ஜெனரலைஸ்டா சொல்ல முடியாது சசி, பிகாஸ் பீப்பிள் வில் ஸ்டார்ட் ஃபாலோயிங். ஓகேங்களா? அகைன் இட்ஸ் a customized diet. ஒரு சில வெஜிடபிள்ஸ் நீங்க நிறைய எடுக்கலாம், ஒரு சில வெஜிடபிள்ஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும் உருளைக்கிழங்குலாம் யாராவது வெஜிடபிள் டயட்ல நம்ம கொடுக்க முடியுமா? ஸ்டார்ச் அவ்வளவு இருக்கு அதுல. நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். டேப் ரூட்டட் மேக்ஸிமம். இது ஒரு क्वेश्चन தான், இது ஒரு क्वेश्चन தான் மேம். ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஓரளவுக்கு புரோட்டீன் ஃபேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ஃபேட்னால வெயிட் லாஸ் ஆகாம கலோரி அதிகமாயி ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமோன்ட்டு இப்ப ஆயில்லாம் ரொம்ப கம்மி பண்ண ஆரம்பிச்சேன். சசி, நீங்க என்னன்னா கீ வந்து கீ எடுக்கலாம், பட்டர் எடுக்கலாம். அதே கீய நீங்க பொங்கல்ல போடுறீங்க, பிரியாணில போடுறீங்க, கடைசியில கீய குறை. ஓகேவா? சோ கீ இஸ் ரொம்ப இன்னசென்ட். அது ரொம்ப குட் ஃபேட் உங்களுக்கு. சோ ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க குடுக்க. இன்ஃபேக்ட் நீங்க மார்னிங் எல்லாம் எந்திரிச்சோன்னா கீ குடிக்கிறது இட்ஸ் வெரி குட். ஓகேங்களா? சோ ஏன்னா மெயினா நாங்க ஆயில் மில் வச்சிருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு நாங்களே ப்ரொடியூஸ் பண்றதுனால எனக்கு வந்து கலப்படம்லாம் இல்லாம ஈஸியா எனக்கே எடுத்துக்கலாம். யூஸ் பண்ணுங்க. ஆஃப் கோர்ஸ் நீங்க இன்னுமே உங்களுக்கு இன்டெப்தா ஐடியா, பிகாஸ் நல்லாவே ஒபிஸ்ட் நீங்க 26 kgs ஓவர் வெயிட்ல இருக்கீங்க சசி. நீங்க வசந்தி ரீச் பண்ணுங்க, சூப்பரா கைட் பண்ணுவாங்க. யூ கேன் ஆல்சோ ரீச் யுவர் ஐடியல் வெயிட் இன் 5 months. ஓகேவா? ஓகே மேம், தேங்க் யூ. பிரியா? Yes, I think we can end with Priya, because again இன்னொரு 4 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. So Priya, yes Priya. Good evening ma'am. Yeah, Priya, good evening. எப்படி இருக்கீங்க Priya? Fine ma'am, what about you? Good. Thank you so much Priya. சொல்லுங்க Priya. My weight is 160. Okay. Height is 160. Sorry, 1 minute. சொல்லுங்க பிரியா. My height is 160. Okay. Weight is 78. 160 இருக்கீங்களா? Yes ma'am.
ஓகேப்பா. ஸோ நீங்க வந்துட்டு உங்களோட வெயிட் வந்து 78 இருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 23 kgs ஓவர் வெயிட்ல இருக்கீங்க. அகைன் உங்களுக்குமே 4 months ஆஃப் டைம் ஆகும். உங்க ஏஜ் 25 ma'am. ஓகேப்பா. பீரியட் சைக்கிள் எப்படி இருக்கு? 3 months once ma'am. 3 months once தான். மேரிடா பிரியா? No ma'am. நாட் மேரிட். ஸ்கேன் பண்ணிருக்கீங்களா? எஸ் மேம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தைராய்டு இருக்குன்னு சொன்னேன். எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்படிதான் மேம் இருக்கு. 3 months once தான் வரும். பிரியா, பட் ஆனா நிஜமா இக்னோரண்டா விடாதீங்க பிரியா. ஓகேங்களா? நாங்க பிராக்டிகலா we are seeing people whoever are suffering with infertility issues with irregular period. Okay, so it's like, first நீங்க weight lossல you have to concentrate and make sure that you are getting your cycle. ஏன்னா அப்படி இருந்தா தானே உங்களுக்கு ovulate ஆகுறது, everything will be on time. அந்த 28 days of cycleக்குள்ள உங்களுக்கு அடுத்த period வரணும், flow 3 to 4 days இருக்கணும். நீங்க puberty ஆனதுல இருந்தே இப்ப 24 years வரைக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னா it is not that அப்படியே இருக்கணும். ஓகேங்களா? நீங்க வந்து weight loss பண்ணுங்க, பிகாஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆனனாலதான் இப்போ உங்க பாடியில ஹியூமன் growth ஹார்மோன்ஸ் வந்து ஃபங்க்ஷனிங் நல்லா இருக்கு. ஓகேங்களா? அந்த HGH உடைய ஹார்மோன் ஃபங்க்ஷனிங் எப்ப தெரியுமா டெட்யூரேட் ஆகும்? ஏர்லி 30s. ஓகேங்களா? சோ அந்த ஏர்லி 30sக்குள்ள போகும்போதுதான் இப்போ உங்களுக்கு பிசிஓடி இல்லங்கிறது இட்ஸ் டச்வுட், நல்ல விஷயம். பிசிஓடி இல்லாதப்பவே நீங்க உங்க இஷ்யூஸை ரிவர்ஸ் பண்ணிக்கிறது தானே புத்திசாலித்தனம். ஓகேங்களா? சோ அதனால டெஃபினெட்லி யூ ஹேவ் டு ஒர்க் வித் இட். நீங்க எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் நீங்க வசந்திக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க ஒரு சில பிளட் டெஸ்ட் உங்களை பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? உங்க கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு, உங்களுக்கு தைராய்டு எவ்வளவு வருஷமா இருக்கு? எனக்கு ஒரு 3 years இருக்கு. டேப்லெட் அதுக்கும் எடுத்துட்டு இருக்கீங்களா? எஸ் மேம். 50 mg. ஓகே ஃபைன். எவ்வளவு 3 years தான் இருக்கு. ஓகே, we can work on that also, because இப்ப தைராய்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, it will again this hormone will not ensure you doing a weight loss. ஓகேங்களா? சோ அது நீங்க ஒரு ப்ராப்பரா நீங்க கஸ்டமைஸ் பண்ணி நீங்க டயட் எடுக்கும்போது கண்டிப்பா உங்களால முடியும். 4 monthsல நீங்க ஐடியல் வெயிட் ரீச் பண்றது மட்டும் இல்லாம பிரியா, அமேசிங்கா உங்களோட ஃப்ளோ நல்லா இருக்கும், பீரியட் ரெகுலர் ஆகும். ஓகேவா? நீங்க வசந்தியை கைட் பண்ணுங்க, டெஃபினெட்லி she will guide you. Ma'am, I have one doubt. சொல்லுங்க பிரியா. But I won't eat a non-veg. I used to prefer a vegetarian. ஓகே ஃபைன், தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, வெஜ் சோர்சஸ்ல நீங்க பன்னீர் எடுக்கிறது, ப்ரோக்கோலிஸ் எடுக்கிறது. ஓகேங்களா? Broccoli we can use to take. Yeah, Okay. of course, butterல broccoli But எடுக்கலாம். doctor used to tell we should not eat cabbage, radish under the ground. What are the harvest we are cultivating? We should not eat. எஸ், தைராய்டு இருக்கும் போது சொல்லுவாங்க. பட் அதே தைராய்டை நீங்க ரிவர்ஸ் பண்ணி காட்டுங்க இதெல்லாம் சாப்பிட்டு. ஓகே, நீங்க எடுக்கலாம். இட்ஸ் நாட் தட் குக் பண்ணி தானே நம்ம சாப்பிடுறோம், நாட் அட் ஆல். சூப்பரா நாங்க தைராய்டை ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 3 yearsங்கிறப்போ டெஃபினெட்லி நீங்க 4 months ஆவது ப்ராப்பரா டயட் பண்ணீங்கன்னா we can ensure that இந்த 50ங்கிறத மினிமம் ஆஃப் த டோசேஜுக்கு உங்களுக்கு கொண்டு வர முடியும். மேக்ஸிமம் we'll try for reversal also. இதுக்கு முன்னாடி பேசினவங்க 1 month of newly diagnosed thyroid. பட் நீங்க 3 yearsங்கும் போது அஃப்கோர்ஸ் ஒன்னு உங்களுக்கு தைராய்டு ரிவர்ஸ் ஆகும், இல்லைன்னா நல்ல டோசேஜ் கம்மியாகும். ஓகேங்களா? we can work on both of these. ரெண்டு நடந்தாலும் ஹாப்பி தானே? ஓகேவா? மெயினா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வெயிட் லாஸ்ல, உங்களோட பீரியட் ரெகுலர் ஆகிறதுக்கு. ஓகே பிரியா? ஓகே மேம். ஓகே, थैंक यू. டெஃபினெட்லி நிறைய வெஜிடேரியன்ஸ் டயட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யூ கனெக்ட் வித் வசந்தி, she will guide you. உங்களுக்கு ஒரு டயட் சார்ட்டும் கொடுப்பாங்க. டெஸ்ட் எடுத்துட்டு ப்ரீ கன்சல்டேஷன் எடுத்து அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே மேம், थैंक you sure. Thank you பிரியா. So I hope இதுக்கு மேல I have to answer many questions. So yeah, could you please diet plan to reduce my weight loss? Yeah, அது உங்க கூட நான் பேசியாச்சு. சரண்யா மாரியம்மன், why after delivery ladies gain weight ma'am? நல்ல கேள்விங்க. என்ன பண்றது? அஃப்கோர்ஸ் நல்ல வெயிட் ஏன் போடுறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நிறைய வெயிட் போடுறதுக்கான காரணம் நிறைய கேர் பண்றாங்க, நம்மள நிறைய சாப்பிட வைக்கிறாங்க, அடிக்கடி நீங்க சாப்பிடுறீங்க. ஓகேங்களா? அதாவது ஆஃப்டர் டெலிவரினா கூட நீங்க 3 வேளை சாப்பாட்டுக்கு அப்புறம் நடுவில் எதையும் எடுக்கக்கூடாது. அந்த 3 வேளையிலயும் நான் சொன்ன மாதிரி புரோட்டீன்லாம் நான் சொன்னேன், நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 கிலோ வெயிட்டுக்கு 1.5 கிராம் புரோட்டீன் எடுக்கணுங்க. நாட் ஈவன் 2 grams நம்ம கொடுக்கறது இல்ல. அதெல்லாம் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஃபீல்டிங்கா இருக்கும், மில்க் செக்ரீஷன், மில்க் சப்ளை நல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ அதோட சேர்ந்து நீங்க ப்ராப்பரா நீங்க ஒரு ஸ்லீப் பேட்டர்னும் நீங்க ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். நம்மளுக்கு தூக்கம் இல்லைனாலுமே நல்ல ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், கார்டிசால் ஹார்மோன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, ஒபிஸ் ஆவாங்க, மல்டிபிள் ரீசன்ஸ் அது. ஓகேங்களா? சோ நீங்க ஆஃப்டர் டெலிவரி வெயிட் கெயின் ஆயிருந்தாலும் இட்ஸ் ஓகே, டெஃபினெட்லி யூ கேன் ரெடியூஸ் யுவர் வெயிட், நாட் அன் இஷ்யூ. ராஜா விஷால் மேம், ஃபாஸ்டிங் மேம் ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஃபாஸ்டிங்னா
you see, fasting is basically, there are, நம்ம இப்போ உங்களோட பாடியில ஃபாஸ்டிங் அப்படிங்கும் போது there are so many windows of fasting. ஓகேங்களா? இப்ப நீங்க நைட்ல இருந்து இப்ப நீங்க 10 o'clock டின்னர் சாப்பிடுறீங்க, அகைன் நீங்க மார்னிங் நீங்க 8 o'clock சாப்பிடுறீங்க, அதாவது இன்பிட்வீன்ல நீங்க தூங்குறீங்கும் போது அந்த டைம்ல நீங்க ஃபாஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். அதாவது உங்க பேங்க்ரியாஸ்க்கு நீங்க ஒர்க் கொடுக்கலனாலே அது ஃபாஸ்டிங் தான். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி டைம் நீங்க நிறைய உங்க பாடிக்கு கொடுக்கணும். அந்த விண்டோவை நீங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் ராஜா. இன்னும் இன் டெப்தா எக்ஸ்பிளைன் பண்றோம். டெஃபினெட்லி கனெக்ட் பண்ணுங்க. Hemalata, hi ma'am, I have chocolate cyst in both of my ovaries. I already diagnosed it 2 times in laparoscopy. Okay ma, but it will again and again come. Doctor said it is not curable. They suggest me to go for IVF. Without IVF, can I naturally conceive with this customized diet plan? Yes dear. கண்டிப்பா பண்ணலாம். Okay Hema, don't worry. Chocolate cyst அப்படிங்கிறது see again ஹேமா உங்களுக்கு மட்டும் இல்ல, again for all the viewers I'm telling, நம்மளோட ஓவரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக் அக்யூமுலேட் ஆகுங்க. அக்யூமுலேட் ஆகும் போது அந்த எக்குக்குள்ள உங்களுக்கு சிஸ்டா ஃபார்ம் ஆகுறது எப்படின்னா, நீர் கோர்க்கும் போது அது வாட்டர் பபிள்னு சொல்றோம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா பிளட் உங்களுக்கு அங்கங்க கோர்த்துருச்சுன்னா சாக்லேட் சிஸ்ட், கொழுப்பு அங்கங்க கோர்த்துருச்சுன்னா ஃபைப்ராய்ட்ஸ். ஓகேங்களா? பட் உங்களுக்கு நீர் கட்டி அப்படிங்கும் போது 3ல இருந்து 4 மாச கால அவகாசத்துக்குள்ள டெஃபினெட்லி உங்களால அதை நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அந்த 120 days சொன்னேன்ல ஹேமா, எக்ஸாக்ட்லி. சாக்லேட் சிஸ்ட் இஸ் டெஃபினெட்லி ரிவர்சபிள். கண்டிப்பா உங்களால பிசிஓடியை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன ஹைட் வெயிட் இருக்கீங்கன்னு தெரியல, பட் டெஃபினெட்லி யூ ஷுட் பி ஹாப்பி தட் யூ ஆர் நாட் பிரெக்னென்ட் வித் IVF. நேச்சுரலா ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றீங்க, மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க, இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க, அது மூலியமா ஒரு குழந்தைய நீங்க பெற்று எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஹெல்த்தியா, எந்த அளவுக்கு ஆர்கானிக்கா நீங்க கொடுக்குறீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு உங்க பேபிய. So be happy, something good is happening for you. That's why it did not happen. Don't worry ஹேமா, கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க, நேச்சுரலி ட்ரை பண்ணுங்க. ஓகே, டெஃபினெட்லி இப்ப பிசிஓடி இருக்கு அப்படின்னா துளசி, பி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். துளசி இலை இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ்ட்ராக்ட் தான் நாங்க சப்ளிமெண்டா கொடுப்போம். எடுத்துட்டு ப்ராப்பரா டயட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க ஓவர் வெயிட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணிட்டு பிசிஓடி ரிவர்ஸ் பண்றதுக்கு டயட் கைட் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐடியல் வெயிட்ல இருந்தே எப்படி நீங்க பிசிஓடி ரிவர்ஸ் பண்ணலாங்கிறது we will guide you. ஓகே, டோன்ட் வரி ஹேமா. ஒருத்தங்க பேர் தெரியல மேம், மார்னிங் ட்ரிங்க் சஜஸ்ட் பண்ணுங்க மேம். யா, மார்னிங் ட்ரிங்க் நீங்க யூ கேன் கோ வித் பிளாக் காஃபி ஆர் அதே பிளாக் காஃபி, பிளாக் டீ, கிரீன் டீ எடுக்கலாம். நிறைய பாத்தீங்கன்னா இப்போ நிறைய நீங்களே வீட்லயே பண்ணலாமே. மார்னிங் எந்திரிச்சோன்னே யூ கேன் டேக் லைக் ஒரு சீரகம், ஓமம், ஓகேங்களா, இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணிட்டு யூ கேன் டேக் வித் a glass of water. அது நல்லா பாயில் பண்ணிட்டு லூக் வார்மா நீங்க குடிக்கலாம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரிங்க். டோன்ட் கோ வித் காஃபி வித் சுகர், டீ வித் சுகர் ஆர் வித்தவுட் சுகர் ஆல்சோ. மில்க் யூஸ் பண்ணி எடுக்கிறது அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்க்ளூசிவ்லி உங்களோட ஃபர்ஸ்ட் மீல்ல. அடுத்தது, why after delivery ladies gain? Main reason someone says it's stress. Yes, of course it's stress. It's stress, so only you gain weight after delivery. நம்மளுக்கு தூக்கம் நல்லா இல்லப்பா, so of course நம்ம அதனால ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், அதனால கார்டிசால் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது, of course அதனால நம்மளுக்கு இஷ்யூஸ் வருது. Okay, Krishna very sorry I'm not able to spell your name. Ma'am, I am a feeding mom. நான் வெயிட் லாஸ் பண்ணலாம் சொன்னாங்க, பட் நான் வெயிட் லாஸ் பண்ண எவ்வளோ அமௌண்ட் ஆகும் மேம்? என்னோட ஹைட் 165 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் வெயிட் வந்து 99. ஓகே, ஸோ கிருஷ்ணா நீங்க லைக் நீங்க ஃபீடிங் மாம்னு சொல்லியிருக்கீங்க. 165 சென்டிமீட்டர்ஸ்னா உங்களோட ஐடியல் வெயிட்ல இருந்து நீங்க எவ்வளோ ஓவர் வெயிட்ல இருக்கீங்க? 35 kgs ஓவர் வெயிட்ல இருக்கீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா நீங்க டயட் பண்ணணும். அதுல எந்த எனக்கு 3 days மட்டும்தான் இருக்கு நார்மலா. ஓகே ஃபைன், பீரியட்ஸ் 3 days இருக்கிறது தட்ஸ் நார்மல். ஆனா நீங்க வெயிட் நல்லா குறைக்கணுமே. ஓகேங்களா? ஸோ ஃபீடிங் மாமா இருக்கீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்க செகண்டரி ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, சாலிட்ஸ் உங்க பேபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இல்ல வெறும் ஃபீடிங்ல இருக்காங்களான்னு தெரியல. அதுக்கு நீங்க டெஃபினெட்லி கனெக்ட் பண்ணுங்க. ஃபீடிங் மாம் நீங்க எக்ஸ்க்ளூசிவா வெறும் பிரெஸ்ட் மில்க் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க டயட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். ஸோ ஜாலியா இருக்கும் உங்க டயட், சூப்பரா பண்ணி நீங்க வெயிட் லாஸ் பண்ணலாம். அப்படி இல்ல நீங்க செகண்டரி ஃபுட்குள்ள வந்துட்டீங்கனாலும் தட்ஸ் ஓகே, we will guide you definitely. ஓகேங்களா? ஸோ அது நீங்க கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ I'm Shobana. Yes, Shobana, I'm Shobana போட்டிருக்கீங்க. Anonymous attendee. Ma'am, I was 55 3 years back. Thyroid வந்துருச்சு, so I took vitamin tablets. So என்னோட weight gain ஆயிடுச்சு.
விட்டமின் டேப்லெட்க்கும் வெயிட் கெயின்க்கும் என்ன சம்பந்தம்? 69, so I stopped it. I have no health issues or irregular periods. கண்டிப்பா கைட் பண்றோம்ப்பா. பட் நீங்க நினைக்கிற மாதிரி விட்டமின் டேப்லெட் நீங்க எடுத்தனாலலாம் வெயிட் கெயின் ஆகல. நீங்க எடுத்துட்டு இந்த ஃபுட் தான் வந்துட்டு இட்ஸ் டெஃபினெட்லி a ரீசன். ஓகேங்களா? ஒயிட் பம்கின் எஸ், ஹேஷ்கார்ட் ஜூஸ் நீங்க குடிக்கலாம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூப்பர். ஸோ ஃபைனலி ஐ ஹோப் இந்த செஷன் ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். ஐ பிலீவ். ஓகே, ஸோ டெஃபினெட்லி ஸ்கிரீன்ஷாட் மறக்காம எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட கோச் மிஸ்ஸஸ் வசந்திக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்க கொஞ்சம் ஃபென்டாஸ்டிக் ஆஃபர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அஸ் ஐ டோல்ட் ஈச் ஒன் ஆஃப் யூ, டேக் இட் அஸ் அ டாப் ப்ரையாரிட்டி இன் ஆர்டர் டு ட்ரீட் யோர் ஹெல்த். ஓகேங்களா? நம்ம ஹெல்த் தான் நம்மளுடைய வீட்ல ஒரு கிஃப்டா கொடுக்கணும். இட்ஸ் நாட் லைக் யூ கிஃப்ட் சம்திங், யூ ஹேவ் டு கிஃப்ட் யோர் ஹெல்த் டு தெம். ஓகே, நான் ஹெல்த்தியா இருக்கேன், நான் ஃபிட்டா இருக்கேன், கிவ் யோர் ஹெல்த், ப்ரொடியூஸ் யோர் ஹெல்த் டு தெம். Okay, so that is how you will be able to give your family also the same thing. First நீங்க ஹெல்த்தியரா மாறுங்க, அந்த நாலேஜை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க உங்க ஃபேமிலிக்கும். ஓகே, so thank you so much. ரோஜா இப்ப ஏதோ மெசேஜ் பண்ணிருக்கீங்க, ஒயிட் ரைஸ் 1 டைம் தான் எடுக்கணுமா? பட்டி வச்சுட்டா இருந்தேன், எனக்கு வெயிட் லாஸ் போயிடுச்சு மேம். எனக்கு வெயிட் லாஸ் என்ன ஃபுட் எடுக்கணும்னு தெரியல மேம். கனெக்ட் பண்ணுங்க ரோஜா, கண்டிப்பா கைட் பண்றோம். 154 சென்டிமீட்டர்ஸ்க்கு 68 kgs, 18 கிலோ ஓவர் வெயிட்ல இருக்கீங்க. 4 months ஆஃப் டயட் தான். ஓகேங்களா? ஸோ டெஃபினெட்லி உங்களால முடியும். ரைஸ் 1 டைம் தான் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அகெயின் ரைஸோட என்ன எடுக்கிறீங்க? இன்ஃபேக்ட் நீங்க வந்துட்டு ஒரு நான்வெஜ் எல்லாம் எடுக்கிறோம்னு வைங்களேன், அந்த அன்னைக்கு தான் நம்ம ரைஸ் எல்லாம் நிறைய செய்வோம். இப்போ ஃபிஷ் எடுக்கிறோம், சிக்கன் எடுக்கிறோம்னா நிறைய சாப்பிடுவாங்க, நிறைய செய்வோம் ஆப்வியஸ்லி, இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம மாத்தணும். ஸோ நீங்க கனெக்ட் பண்ணுங்க ரோஜா, சூப்பரா நீங்க கூட வெயிட் லாஸ் பண்ணலாம். ஓகே, எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இன்னும் நிறைய செஷன்ஸ் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். we wish everyone to stay healthy. Okay, so that is why நம்ம இந்த அளவுக்கு நம்ம இவ்ளோ ஃப்ரீ செஷன்ஸ் பண்றது, இவ்ளோ நாலேஜ் கொடுக்கறது, இட்ஸ் டெஃபினெட்லி ஃபார் தட். ஓகேங்களா? ஸோ ஸ்டே ஹெல்த்தி அண்ட் welcome 2025 also in your healthier version. Okay, bye, have a great night. Thank you.